அற்புதமாய் என்னை அழைத்ததும் கிருபையே. அன்பரே நித்தியமாய் நான் உந்தன் சொந்தமே, அன்பரே நித்தியமாய் நான் உந்தன் சொந்தமே. என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. நவீனங்களில் அறிந்த பேசும் நேசர் கிருபையில் ஊற்றாய் சகாயம் நல்குவீர். எந்த நவீனங்களில் அறிந்த பேசும் நேசர் கிருபையில் ஊற்றாய் சகாயம் நல்குவீர். கண்மலை கிறிஸ்துவே நீர் ஒருபோதும் கைவிடீர், கண்மலை கிறிஸ்துவே நீர் ஒருபோதும் கைவிடீர். என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. மலைகள் நிலைகள் மாறி பர்வதம் பெயரும் வேளை, அலைய கிருபை என்னை அடுக்குவதே நித்தியமாய். மலைகள் நிலைகள் மாறி பர்வதம் பெயரும் வேளை, அலைய கிருபை என்னை அடுக்குவதே நித்தியமாய். அசையா சீயோனாக நிலைத்தோங்க செய்குவீர், அசையா சீயோனாக நிலைத்தோங்க செய்குவீர். என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. அப்போஸ்தலரின் நல்ல உபதேசம் இன்று அதே விசுவாசம் என்னில் பெருகிட செய்த நீர். அதே அப்போஸ்தலரின் நல்ல உபதேசம் இன்று அதே விசுவாசம் என்னில் பெருகிட செய்த நீர். அதிகாலம் போல் என்னை செழித்தோங்க செய்குவீர், அதிகாலம் போல் என்னை செழித்தோங்க செய்குவீர். என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. பூரண கிருபை உன் சாயலாக்கிடுவீர், பூரணரே உந்தன் வருகையும் சமீபமே. பூரண கிருபை உன் சாயலாக்கிடுவீர், பூரணரே உந்தன் வருகையும் சமீபமே. பூரணமாய் என்னை சமர்ப்பித்தேன் கலந்திடும், பூரணமாய் என்னை சமர்ப்பித்தேன் கலந்திடும். என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. என்னில் நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை அல்லவோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2024 ஆண்டினுடைய கடைசி நாட்களை காணும்படிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காசாவில் 45,000 பேருக்கு மேலாக மரித்து விட்டார்கள் என்று நாங்கள் பேப்பரில் வாசிக்கிறோம் ஐயா. ரஷ்யாவில், உக்ரைனில் ஏராளமான மக்கள் மரித்து விட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். உலகம் முழுவதும் இப்படியாய் எவ்வளவோ மக்கள் காணாமல் போயிட்டாங்க. இந்த நாளை காண அவங்க எவ்வளவு ஆசையாய் இருந்திருப்பார்கள். புதிய வருஷத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே போயிருப்பாங்க என்ன என்பதை நிதானிக்க நாங்கள் வரல. ஆனால் நாங்கள் இந்த நாட்களை காணும்படிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்து நல்ல நாட்களை காணும்படி விரும்பின மனுஷர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளை காண எங்களுக்கு உதவி செய்தீர். உம்முடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களை பயன்படுத்தி இந்த நாட்களை எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொண்டு எங்களை பழுது பார்த்து கொண்டு
தாவீது சொன்னது போல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்க, புடமிட்டு பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் சரியாய் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தகுதிப்படுத்தி கொண்டு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க ஒருவேளை உம்முடைய வருகை தாமதிக்குமானால் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய், ஒருவேளை உம்முடைய வருகை இருக்குமானால் மத்தியாத்திலுமை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் மட்டும் பேசுங்க. வந்திருக்கிற மக்களுடைய எல்லா காரியத்தையும் புரிந்து கொண்ட ஒரே ஒருவர் நீர் மாத்திரம். நீங்கள் பேசுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரி பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நான் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ப்ரேயர் என்று சொல்லும்போது, சபை கூடி வருதல் என்று சொல்லும்போது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். அதில் முக்கியம் இல்லை என்று எதுவும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் நாம் ஆயத்தப்படுவதற்கும் நாம் தகுதிப்படுவதற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறபடினால இந்த 3 நாட்களும் 6 கூட்டங்கள் உண்டு. கர்த்தர் யாரை எப்பொழுது எப்படி பயன்படுத்துகிறார் என்பது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஸோ எல்லா கூட்டங்களுக்கும் தயவுசெய்து என்ன செய்யுங்க, நீங்கள் வாங்க. காலையில் வர முடியல, வேலை ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால் மாலை நேரத்தில் தயவுசெய்து என்ன செய்யுங்க, எல்லாரும் கடந்து வாங்க. வராதவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க, காலையில் கர்த்தர் எங்கள் கூட பேசினார், இந்த நாட்டில் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி பேசுங்க. எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களை மத்தியிலே சொல்லி நான் சரியான நேரத்திலே சரியான இடத்துல நான் நிறுத்தி அதை கர்த்தருக்கு சித்தமானால் ஈவினிங் என்ன செய்வேன், அதை நான் தொடருவேன். நாளைக்கு காலை மாலை கூட்டங்கள் உண்டு, திங்கட்கிழமையும் உண்டு, செவ்வாய்க்கிழமை நைட்டு 31st நைட்டு வந்து ஒரு 9 o'clock வந்து நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு 4 o'clock நம்ம முடித்து புதிய வருஷத்துக்கு நேராக நம்ம பிரவேசிக்க போகிறோம். நிச்சயமாகவே இது நமக்கு நல்ல நாளாய் அமையும். அல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் எவ்வளோ டைம் இருக்கோ, ஒருவேளை உபவாசிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, உபவாச கூட்டத்தில் இப்படி சொல்லக்கூடாது. வேறு வழியில் உபவாசிக்க முடியாதவங்க, சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க கொஞ்சமாக ஃபுட் எடுத்தால் கூட இந்த 3 நாட்கள் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும் இருக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் தேவ சமூகத்தில் இருப்பீர்களானால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், புதிய வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம். இது பிரசங்கன்னா சண்டே மாதிரி இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாக போய் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி அதற்காக ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இதை அழகாய் கற்றுக் கொடுத்தார். நான் அடிக்கடி சொல்வதை நான் திரும்ப சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எழுதின பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவராலே தவிர வேறு யாராலும் விலக்கி காட்ட முடியாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்வதை நான் மீண்டும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசணும். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது வந்து எங்கள் எல்லாருக்குமே நேச்சர். நீங்களாம் ஒரு இடத்துல டீச் பண்ணுறீங்கன்னா நோட்ஸ் ஆஃப் லெசன்லாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது நம்ம மேலே விழுந்த கடமை. அது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் ஆயத்தப்படுத்தின எல்லாமே ஆண்டவர் பிரசங்கிக்க ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஊழியம் செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதில் நிறைய அனுபவப்பட்டேன். தேவ சமூகத்தில் அநேகர் சொல்லுவாங்க, டைரி வச்சு நான் பெங்களூரில் பிரசங்கிக்கும் போது தமிழ் தெரியும், இது கன்னடா டிரான்ஸ்லேட் பண்ணுவார். நான் எழுதின ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கர்த்தர் பேசினதை மாத்திரம் சொல்லி அவர்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தின அநேக அனுபவங்களை தேவன் கொடுத்திருக்கிறபடினால ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. பேசுவது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஸோ முழுவதுமாய் நான் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்துட்டு அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை வேத வசனம் செய்யும். ஏசாயா 55:11 எல்லாருக்கும் தெரியும். வாசிச்சிருவோமா? ஏசாயா 55:11 ஒரு வார்த்தை இருக்கு. Glory to God. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை நோக்கி ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் என்றால் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்துவிட்டு அந்த வசனம் திரும்பும் என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதைத்தான் சங்கீதம் 107:20 சொல்லும்போது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஸோ அவருடைய வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது, அவருடைய வசனம் எப்படிப்பட்டது என்று சங்கீதம் 29 வாசி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம கண்டுகொள்ளலாம். ஸோ வேத வசனத்தை தவிர வேற எதை பற்றி நம்ம இன்னைக்கு கடந்து போகாதபடிக்கு அந்த வசனத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நல்லா கவனிங்க. அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இப்போ பேசிக்கொண்டும் அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லது. இதையெல்லாம் கேட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக உங்களை நான் அழைத்து கொண்டு போக வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போமோ? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். Glory to God. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். போதும், நல்லா கவனிங்க. தம்பி நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கர்த்தர் வசனத்தை காட்டினார். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பேச போகிறார். அந்த வார்த்தைகளை நாம் கேட்டபோது இருதயத்தில் என்ன வரும்? ஒரு குத்துதல் வரும். அதாவது இது ஆசீர்வாதமான கூட்டம் அல்ல. நமக்கு என்னன்னா போற இடமெல்லாம் ஆசீர்வாத பெருவிழாக்கள், ஆசீர்வாத கூட்டங்கள் அப்படின்னு கேட்டு 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 பழகிட்டோம். அது தப்பு சொல்லலை, அது நல்லது தான். ஆனால் இது சுத்திகரிப்பு கூட்டமாக இருக்கிறபடினால அந்த வார்த்தைகளை நீங்களும் நான் இந்த 6 மெசேஜ் கேட்க போகிறோம். 3 நாட்கள் 3 வித்தியாசமான தேவ மனுஷங்களை கொண்டு கேட்க போகிறோம். அது இருதயத்தில் வரும்போது இருதயத்தில் முதலாவது நமக்கு என்ன உண்டாகணும்? ஒரு குத்துதல் உண்டாகணும். நல்லா கவனிங்க. ஒரு நல்ல பிரசங்கியார் நல்ல பிரசங்கத்தை பண்ணுகிறார் என்றால் அதை கேட்டுட்டு கையை தட்டிட்டு சந்தோஷமாய் போகிறவர்கள் உண்டு. அது தவறில்லை, அது அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு காரியங்கள், நான் குற்றப்படுத்த மாட்டேன். ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்டும்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் இருதயத்தில் குத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் உணர்வோடு அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் இல்லை, நான் என் மனசுல நான் பிரசங்கிச்ச உடனே எத்தனையோ இடத்துல எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா பெருமையை என்ன செய்யக்கூடாது? மண்டையில் வைக்கக்கூடாது, தோல்வி இருதயத்தில் வைக்கக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்தை நிமித்தம் அதை அப்படியே விட்டுட்டு ஸ்தோத்திரம்னு போயிடுவேன். காதில் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்கி கொள்ள மாட்டேன். எத்தனையோ காரியங்களை எவ்வளவோ பெருசு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பேசுவது அவராக இருக்கிறபடினால இதில் எந்த கிளைமோ எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வருகிறவன் அல்ல. ஸோ இந்த 3 நாட்களும் நீங்கள் ஆசீர்வாதமான பிரசங்கத்தை கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிக்குங்க. ஆரம்பத்தில் இந்த ட்ராக்கை சொல்லிட்டு தான் நான் வசனத்துக்கு நேராக போக முடியும். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும், அடுத்த வருஷம் பிள்ளையெல்லாம் பிறக்கும், அடுத்த வருஷம் உனக்கு வீடெல்லாம் வரும். அதெல்லாம் நீட்ஸ். நல்லா கவனிங்க. அதெல்லாம் தேவைகள். அதெல்லாம் கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட ஓசின்னு சொல்லுவாங்கல்ல, இது கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதவங்களுக்கு அது கிடைக்காது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8:32 வாசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஆனால் ஜீவனை கொடுத்தவருக்காக நாம என்ன செய்தோம், இல்லை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை இனி என்ன செய்ய போகிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட 25வது ஆண்டை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நான் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இந்த ட்ராக்ல நீங்கள் என் கூட வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போனால் நல்ல பாட்டு ஆராதனை, நல்லா குதிப்பாங்க, லைட்டெல்லாம் போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்குது. அதில் இன்றைக்கி பார்க்குறோம். இங்கே போனீங்கன்னா நல்லா என்ன ஆசீர்வாதமான பிரசங்கம், எவ்வளவு அன்பாக பேசுகிறாருங்க, அவர் அழுது அழுது பேசுறாரு. அவர் பேசும்போதே நம்மலாம் உள்ளமெல்லாம் உடையுது. அது ஒரு தனி கேட்டகரி. அதெல்லாம் சுவிசேஷ ஊழியத்தில் மற்ற இடத்துல நடக்கிறது, நடக்கட்டும், அதுக்கு நான் குறை சொல்லலை. ஆனால் இங்கே வந்திருக்கிற உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாய் இருக்கிறபடினால கண்டிக்க தெரியாதவனுக்கு கருணை காட்ட தெரியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதே போல் கண்டிக்கிறவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்காது. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் பிரசங்கம் பண்ண வரல, அவருக்கு பிடிக்கணும்னு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இல்லை, நான் இன்னும் மனுஷனை நாடி மனுஷனை பிரியப்படுத்த பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று கலாத்தியர் 1:10 பவுல் எழுதுகிறாரே. ஸோ எந்த மனுஷனை சாட்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. யோவான் ஸ்நானகனை போல. அதனால உங்களை பார்த்து யாரும் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்ல மாட்டேன்.
பயப்படாதீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறபடினால உங்களை வசனத்துக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய், சுத்திகரிப்புக்கு நேராய் எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்தில் நடத்த வேண்டும் என்று ஆவியானவரால் ஏவப்பட்டபடினால அந்த வசனத்தை நாங்கள் வாசிச்சு, அந்த ரேமான்னு சொல்லும்ல, அதை வாசிக்கும் போதே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ரைட், ரேமாவுக்கு வந்துடுறேன். கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குது. 1 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடியே நான் என்ன செஞ்சிருவேன், முடிச்சிருவேன். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், திட மனதாய் இருங்கள். அல்லேலூயா. சரி, என்ன வசனம் என்றால், பல நாட்களுக்கு முன்னாடி இங்கே போகும்போது ஒரு நாள் என்னுடைய மெத்தட் எப்படின்னா, எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஏன்னா எனக்கு மரியாள் வேலையை காட்டிலும் மார்த்தாள் வேலை ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்வேன்னா, கர்த்தர் ஏவி எழுப்பும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கிடைச்சா வா வேதத்தை எடுத்துக்கிட்டு, வேதத்தில் எடுத்துக்கிட்டு டைரி எடுத்துக்கிட்டு அமைதியாக போய் உட்காருவேன். நிறைய கற்றுக் கொடுப்பாரு, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவேன். நான் பிரசங்கிக்காத பிரசங்கம் ஏராளமான காரியம் இருக்குது. அதே போல் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு வீக் நினைக்கிறேன், ஊருக்கு போனால் அப்போ மனைவி இல்லை, நான் மட்டும் இருந்தேன். அதனால் நல்ல ஒரு சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு. அப்போ ஒரு பெரிய பிரசங்கத்தை கற்றுக் கொடுத்தாரு. பிரசங்கம் பண்ணி எத்தனை அதை ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ மாதம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் ப்ரிப்பேர் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. இன்னும் பேசலையேன்னு அப்படியே வச்சுருந்தேன். அப்போ தான் சொன்னார், இதை பிரசங்கிக்க வேண்டிய நேரமும் நாட்கள் வரும், அப்போ பிரசங்கின்னு சொன்னார். இப்போ தான் தெரியுது அது உங்களுக்காகன்னு சொல்லி. அல்லேலூயா. வாசிக்கலாம், யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். பயந்துராதீங்க, வசனத்தை வாசிச்ச உடனே, வாசிச்ச பிறகு நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும். நான் அடிக்கடி சொல்றது, திரும்ப சொல்றேன், முதலாவது பிரசங்கம் எனக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு. ஓகேவா? அதனால பயந்துராதீங்க. இவங்களாம் ரொம்ப அப்படியே இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டவங்க தான், பரிசுத்தவான்கள் தான், எல்லாம் ஓகே தான். ஆனால் அடிக்கடி எங்கேயோ போய் விழுந்து நம்மளை அழுக்காக்கி கொள்ளுகிறோமே, அதை ரெக்டிஃபை பண்ண தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க, செகண்ட் பார்ட் மட்டும்தான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதை பிரசங்கிக்கும்படிக்கு உங்களுக்கு என்ன செஞ்சார், எனக்கு கிருபை கொடுத்தார். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எனக்கு கொடுக்கப்படுகிற இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கம், நீங்களும் நானும் எதிலே தவறினோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதில் தவறினேன் அப்படின்னு எனக்கு தெரியலன்னா, என்னை பற்றி என்ன சொல்கிறதுன்னே நான் தெரியல. உங்களுக்கு விளங்குதா? அப்போ நம்ம ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தாத ஒரு காரியத்தை, ஒரு மனுஷனுடைய பிரசங்கம் உங்களுக்கு உணர்த்தாது, பரிசுத்த வேத வசனம் உங்களுக்கு உணர்த்தாத, உங்களை திருத்தாத, உங்களை சரி பண்ணாத காரியத்தை என்னுடைய பிரசங்கமோ என்னுடைய காரியமோ ஒன்று செய்யாது என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது இதை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு தெரியாம ஒரு காரியத்தை நீங்க செய்ய முடியாதுன்னா, அப்படி செய்வீர்களானால் நீங்க நல்ல சென்ஸில் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, ஒருவேளை அதை தவறாய் விளங்கி கொள்ளாதீங்க. அந்த நல்ல உணர்வுள்ளவர்களாய், நல்ல உணர்ச்சி உள்ளவர்களாய், நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதனுடைய, அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த மென்டல் என்று சொல்லுவாங்கள்ல, அதில் ப்ராப்பராக இம்மெச்சூர் பேபி என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு தான் செய்கிறது என்னதென்றே தெரியாது. சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ அப்நார்மலான காரியம் இருக்கலாம். அவங்களுக்கு தான் செய்கிற காரியம் என்னதென்று தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கண்டிப்பாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஒருவேளை நீங்கள் உணர்த்தப்படவில்லை என்றால் நீங்கள் பெற்றது என்ன என்று எனக்கு தெரியாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் உங்களை குற்றப்படுத்த நான் விரும்பலை. அப்போ இந்த காரியத்தை செய்யும் போது இதை ஒன்வேளை போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், ஒன்வேளை போறது தப்பு தானே? அப்போ ஒன்வேளை போறோம்,
அது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சும் போகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டோம். அங்கே ஒரு போலீஸ்கார் நின்னாருன்னா, ஐயோ போலீஸ்கார் நிற்கிறாரு, உடனே ஒரு U-turn போட்டு திரும்ப வந்த வழியே போகிறோம். போலீஸ்காருக்கு பயப்படுற நம்ம உண்டாக்கின ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியல? பயப்பட முடியலையே. அப்போது இந்த நாட்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி, கிருபையின்படி நீங்களும் நானும், என்னை சேர்த்து சொல்கிற மறுபடியும், நாம் எதிலே தவறிட்டோமோ அதை மாத்திரம் உங்களுக்கு காட்டி தந்து நம்மை திருத்திக் கொள்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பிரதர் அப்படின்னீங்கன்னா, நான் திரும்ப ஒரு வார்த்தையை ஆழமாய் உங்கள் இருதயத்தில் நான் பதிச்சிடுறேன். நம்ம எல்லாருமே எதிலோ தவறி இருப்போம்ல. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, நம்ம வார்த்தையினால் தவறினோம் என்று. வேதத்தில் அப்படிப்பட்ட அநேக ஆதாரங்கள் உண்டு. சரி, தவறிட்டோம். தவறினவர்களா இல்லாத பட்சத்தில் திரும்ப நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் போது, நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்கள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கழுவப்பட முடியாத ஒரு பாவத்தை உலகத்தில் ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால் அடிக்கடி பாவம் செஞ்சுட்டு வந்து அவர்கிட்ட அழுகணுன்ற ஒரு காரியத்தை சொல்லலை. தெரியாமல் செஞ்சிட்டோம், அறியாமல் செஞ்சிட்டோம், புரியாமல் செஞ்சிட்டோம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவர் காலை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா, திரும்ப மன்னிச்சு நம்மை புதுப்பித்து நம்மை உற்சாகப்படுத்தி திரும்ப பழைய நிலையில் நிறுத்துவதற்கு என் ஆண்டவர் இன்றைக்கு நல்லவராய் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாளைக்கெல்லாம் எனக்கு கொடுக்குற டைமில் எதுலெல்லாம் நீங்களும் நானும் தவறி இருப்போம், இல்லை ஒருவேளை நான் தவறி இருக்கலாம், நீங்கள் தவறி இருக்கலாம், எல்லாத்தையும் காட்டி கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு சில காரியங்களை நான் காட்டி கொடுக்க ஆவியானவரால் ஏவப்பட்ட அந்த காரியத்தை மாத்திரம் நான் காட்டி தரும்போது ஒருவேளை உங்களை திருத்தி கொள்வீர்களானால் புதிய வருஷம் கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேடி நம்ம போக தேவையில்லை, ஆண்டவரை தேடி போனால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. ரைட். மறுபடியும் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எதிலே தவறினேனோ அதிலே எனக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்கள். இதோடு கூட இன்னொரு வார்த்தையும் கற்றுக் கொடுத்தார். ரெண்டையும் நீங்கள் ரேமாவை வச்சுக்கோங்க. எந்த ட்ராக்ல ஆண்டவர் நடத்துவார் என்று எனக்கு தெரியாது. ஓகேவா? நல்லா கவனிங்க. அந்த ட்ராக்கையும் நான் சொல்லிட்டு உங்கள் மத்தியில் கடந்து வர நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 139 சங்கீதம் 139 சங்கீதம் 23, 24 வாசித்து விடுங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். 2 டாபிக் இருக்கு. அந்த 2 டாபிக் உள்ளாரதான் நம்ம டிராவல் பண்ண போறோம். வெளியே கண்டிப்பா நான் போக மாட்டேன், கர்த்தர் கொடுத்த கிருபையினால. முதலாவது நாம் எதிலே தவறினோம், எங்கே தவறினோம், எப்படி தவறினோம் என்பதையும் தேவனுக்கு எப்படியெல்லாம் வேதனை உண்டாக்கினோம். 2 ஒரே சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ட்ராக் மட்டும் வேற. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எதிலே தவறினோம், எப்பொழுது தவறினோம், எப்படி தவறினோம், அதையும் கர்த்தருடைய ஆவியானவர் காட்டித்தர போகிறாரு. நாம் எப்படியெல்லாம் தேவனை வேதனைப்படுத்தினோம். வேதனைப்படுத்தவில்லை என்று கண்டிப்பாய் நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் வேதனைப்படுத்தின காரியங்கள் எத்தனையோ என்று எனக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் வேதனைப்படுத்தினீர்கள், எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினீர்கள், இந்த 2 காரியத்தையும் இந்த கொடுக்கப்பட்ட சமயத்தில் இன்றைக்கு நாளைக்கெல்லாம் சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து கடந்து போக பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நம்மை புதிய வருஷத்திலே புதிய கிருபைகளோடு கூட சந்திக்க உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி இந்த சுத்திகரிப்பு, இந்த பழுது பார்த்தல், இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஃபவுண்டேஷனை போட்டுட்டு டைரெக்டாக நான் மறுபடியும் மெசேஜுக்கு வரேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, வண்டி 2 வீலர் 4 வீலர்லாம் இருக்கும். அதை நம்ம சர்வீஸ் பண்ண மாட்டோம்னா என்ன ஆகும்? எங்கேயாவது போய் என்ன செய்யும்? நடு வீதியில் நின்று நம்ம மானத்தை வாங்கும். அப்புறம் தான் தெரியும், ஐயா முன்னாடியே சர்வீஸ் பண்ணியிருக்கலாமே. இல்லை புரிஞ்சுக்க. அப்போ பீரியாடிக்கலாக அவனே சொல்லலாம் ஃப்ரீ சர்வீஸ், பெய்டு சர்வீஸ் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த வாகனம் சரியாய் பராமரிக்கப்படாவிட்டால் அது தன்னுடைய பயணத்தை எப்படி தொடர முடியாதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நம்மை பழுது பார்த்து நம்மை சுத்திகரித்து கொண்டு. அதனால தான் சில சபைகளில் சனிக்கிழமை ஈவினிங் நான் ரொம்ப விரும்புவேன். ஆரம்ப நாட்களில் பியூலா சிஸ்டர் வீட்டில் சனிக்கிழமை ஈவினிங் கூடி நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய காரியங்கள் நாங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டுமே என்று அதை உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்வோம்? உபவாச கூட்டமோ இரவு ஜெபமோ அதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம போகும்போது நம்மளை அறியாமல் நம்ம இடத்துல ஒட்டி கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் மாறி போகும். அதை ஒரு காரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு புரியுற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள்
பற்று கொண்டீங்கன்னா இந்த 3 நாள் நீங்கள் ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும். யார் வந்து பிரசங்கித்தாலும் இந்த ட்ராக்ல தான் பிரசங்கிப்பார்கள் என்பதை சொல்வதற்காக நான் இன்னொரு சில நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் சின்ன குட்டீஸுங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியுமே இல்லையோ, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வோம், வேலைக்கு போகிற அம்மாவோ வேலைக்கு போகிற அப்பாவோ வீட்டுக்கு வரும்போது வீட்டு முழுசும் அப்படியே டர்ட்டியாக இருந்து, வீடெல்லாம் இந்த பிள்ளைங்க டாய்ஸ் இருந்து அப்படியே நேஸ்டியாக இருந்தால் உங்கள் மனசு ஆஹா தேவன் வாசம் செய்கிற இடம் அப்படின்னு உள்ளே வருவீங்க. வீட்டை பாரு அப்படின்ட்டு வருவீங்க. நீங்கள் என்ன பிரதர் செய்வீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த கிருபையில் யார் எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வருவதுக்குள்ளார எவ்வளவு மேக்சிமம் என்னால் வீட்டை நீட் பண்ண முடியுமா எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சவொடனே அவங்க உள்ளே வந்தோன்னே அவங்க முகத்தை பார்க்கணுமே. அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் நம்மை பழுது பார்க்க, நம்மை சுத்திகரிக்க, இதை காட்டில் இன்னொரு காரியத்தை கூட சொல்லும்படி நான் எனக்கு மனசில் தோணுது. இப்போ அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, பொங்கலுக்கு முன்னாடி ஒரு பண்டிகை வரும்ல, போகின்னு ஒரு பண்டிகை வரும். அன்னைக்கு நீங்களும் நானே எதுவும் செய்ய மாட்டோம், நம்ம டெய்லி செய்கிற ஆட்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் சிலர் செய்வாங்க. இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும், கொளுத்தி வீட்டை சுத்தம் பண்ணி சுண்ணாமல் அடிப்பாங்க. நம்ம ஆட்கிட்ட போய் இதெல்லாம் சுத்தம் பண்ணுப்பா, இதெல்லாம் வேஸ்ட்டாக கிடக்குது, இதெல்லாம் தூக்கி போடுன்னா என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அதுக்குன்னு ஒரு காரியத்தை வச்சு இதை செய்யும் போது இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அன்னைக்கு வீட்டை நீட் பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த வேலை தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். அல்லேலூயா. உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த ட்ராக்ல நம்ம போகிறபடினால எந்த வார்த்தை உங்களுக்கு வருது எனக்கு நானே தெரியாது எனக்கு என்ன வார்த்தையை நான் பேச போகிறேன்னு. ஆனால் ஒன்று தெரியும், நான் பேச போகிறது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. யோவான் 17:17 படி உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொன்ன அந்த சத்திய வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்கும் போதே சுத்தமானீர்கள் என்று சொன்ன யோவான் 15:3 அதை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறோம். இந்த வார்த்தையின்படி செய்யாவிட்டால் விடியற் காலத்துக்கு எனக்கு வெளிச்சம் இல்லை என்று ஏசாயா 8:20 சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும் என்று யோவான் 12:48 சொன்ன அந்த வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் போதித்து உங்களை சரியாய் கொண்டு போய் என் ஆண்டவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது விளங்கிட்டீங்களா? ஃபவுண்டேஷன் போதும், வசனத்துக்கு இன்னராய் கடந்து போகும். எதிலே தவறினோம், எப்பொழுது தவறினோம், எங்கே தவறினோம்? ஒருவேளை இப்படி தவறி போயிருந்தா நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள ஒரு மனுஷனை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிறுத்திட்டு அடுத்த முறை சான்ஸ் கிடைக்கும் போது நம்மை நான் நிறுத்த போறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்திட்டு நெக்ஸ்ட் டைம் எனக்கு கிடைக்கும் போது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துவேன். இப்போ நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், அந்த வசனத்தை புரிந்து கொள்ளலாம். நம்மையே நிறுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஏராளமான வார்த்தைகள் உண்டு. ஆனால் முதலாவது ஒரு மனுஷனை நிறுத்திட்டா, ஒரு மனுஷன் இப்படியும் தவற முடியுமோ, இப்படியும் தவறுவதற்கு சான்ஸ் இருக்கோ என்று தெரிஞ்சவன் தான் அவனை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சால் இன்னைக்கே கூட நம்மை கர்த்தருக்கு முன்னாடி வசனத்துக்கு முன்னாடி நிறுத்த நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதியின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிப்பதற்கு முன்னாடி அவரை பற்றி காரியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். சிம்சோன். அல்லேலூயா. சொல்லுங்க. இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி பெயரிடப்பட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை இப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டவர்களில் இந்த சிம்சோன் என்கிற மனுஷன் ஒருவன். அவனுக்கு பெயர் அர்த்தம் என்றால் சூரியனை போன்றவன். சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் வீட்டில் போய் 13, 14, 15, 16 இந்த அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் அவருடைய லைஃப், அவருடைய வார்த்தைகளை எல்லாவற்றையும் அழகாய் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அந்த மனுஷன் எதிலே தவறினான், அந்த மனுஷனை எதற்காக கர்த்தர் உண்டாக்கினார், அந்த மனுஷனை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை சொல்லிவிட்டு டைம் இருந்தால் இப்பொழுது இல்லாவிட்டால் மாலை நம்மை கொண்டு போய் தேவனுடைய வசனத்துக்கு என்ன நிறுத்த போறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
தெரிஞ்ச சம்பவம் முடிஞ்சா கொஞ்சம் வேகமாய் போகிறேன். நீங்க எப்போ பிரதர் மெதுவா போனீங்கன்னு சொல்லி தயவுசெய்து சொல்லாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போய் எப்படியாவது வேத வசனத்தை உங்க உள்ளத்துல வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அப்ப சிம்சோன் இழந்து போனவைகளை நாம் இழக்கக்கூடாது. சிம்சோனுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருக்கிறேன். சிம்சோன் இழந்து போனதை நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது. ஏன் இழந்து போகிறோம் என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோடு கூட டிராவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். நல்லா கவனிங்க. பிறப்பதற்கு முன்னாடியே அவனுக்கு மனோவா அவங்க பேரு, அவங்க மனைவி, பிள்ளை இல்லை. அந்த பிள்ளைக்கு இப்படிலாம் பிறக்கும் என்று சொல்லி மனோவாவுடைய மனைவிக்கு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த சப்ஜெக்டுக்கு நேராக கடந்து வந்துடுவேன். உடனே அந்த அம்மா ஓகேன்னு சொல்லிட்டு தன் புருஷனுக்கு அறிவிக்கிறாங்க. புருஷன் இல்லாத போது சொன்னீங்களேன்னு சொல்லி செகண்ட் டைம் தேவதூதன் வருகிறார். தேவதூதன் அந்த பிள்ளையை குறித்து சொல்லும் போது அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சிருவோம். 13-12. அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். சரி, how to lead, அந்த குழந்தை எப்படி நடத்தணும், how to feed, lead and feed, leading எப்படி இருக்கணும், feeding எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல கேள்வி. என்னைக்காவது நம்ம பிள்ளைங்கெல்லாம் பெற்றெடுத்து அந்த பிரதிஷ்டெல்லாம் பண்ணும்போது என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கேட்டிருக்கிறோமா? இல்லை தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், இந்த பிள்ளை என்ன, அது டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், வைக்க என்ன வேணா ஆகட்டும், அது தனி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த பிள்ளையை இப்படி தான் வளர்க்கணும், இந்த பிள்ளையை இப்படி தான் நடத்தணுன்ற ஒரு என்னைக்காவது போய் கேட்டிருக்கிறோமா என்பதை ஆரம்ப வேலையில் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாம் செஞ்ச தவறாக இருக்குமானால் திருத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவங்க போய் கேட்குறாங்க அந்த பிள்ளையை எப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லி அழகான ஒரு பட்டியலை அந்த மனோவா தம்பதிக்கு தேவதூதன் கொடுக்கிறான். அது நசரேய விரதம் என்று என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதை அப்படியே சொன்ன பிறகு கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த பிள்ளையை அப்படிதான் அவர்கள் வளர்த்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி வளர்ந்து அந்த பிள்ளை வளருகிறது. பெலிஸ்தியர் இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு பிரத்யேகமான ஒரு பலன், அந்த பலன் உலகத்தில் யாருக்கும் இருந்ததில்லை, இனி இருக்க போதுமில்லை. அப்படி பலப்பட்ட பலனை பெற்றுக்கொண்ட அந்த சிம்சோன் இழந்து போனவைகளை நாம் இழக்கக்கூடாது என்று முதலாவது காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. போதும், நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றாய் சொல்லிட்டு நம்ம வார்த்தையோடு வாழ்க்கையோடு கூட அதை பொருத்தி பார்த்துட்டு இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. இதுல நாம தவறின காரியம் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? உங்களை குற்றப்படுத்தல. தவறின காரியங்கள் இருந்தா அதை திருத்தி கொள்ளதான் கர்த்தர் திருஸ்தாந்தங்களாய் இவங்களெல்லாம் வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? தாவீது ஒரு பாவம் செய்தார். நான் பாவம் செய்யணும்னு எழுதப்படலை. அவன் பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். நீ அந்த பாவத்தை செய்யாதேன்னு எழுதி வச்சிருக்கிறார தவிர அவங்களையும் இவங்களையும் குற்றம் காட்டி. இன்னைக்கு நம்ம செய்கிற மிஸ்டேக் என்ன தெரியுமா? மற்றவங்கள பார்த்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறோம். அவங்கள காட்டிலும் நான் எப்படி தெரியுமா? லூக்கா 18 வாசிக்கிறோம்ல, அதில் 9 மட்டும் வாசிங்களேன். மற்ற சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப உள்ள போகல. 18:9 நான் நினைக்கிறேன். மற்றவங்களை 18:9 பாருங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, வெரி குட், நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமை. ஓகே சொல்லிட்டு அங்க பரிசேயன் நாயக்கான்னு சொல்றாரு. அப்ப மற்றவங்களை அற்பமா எண்ணின தன்னை நீதிமான்கள் என்று நம்பினாங்களாம். ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தான், இல்ல தேவனுடைய வசனத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்கள் தான், பரிசுத்த ஆவியானவரால் நீதிமான்களாக்கப்பட்ட நீதிமான்கள் தான். ஆனால் இப்போ எக்கால சத்தம் கேட்குமானால் எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய தைரியத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இருதயத்தில் பாரத்தோடு மாத்திரமல்ல பயத்தோடு கூட நான் பதிவு செய்கிறேன். அல்லேலூயா. ரைட், போகட்டும். பெலிஸ்தியர் இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு பிரத்யேகமான பலனை பெற்றுக்கொண்ட காரியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். உள்ள போனா டைம் ஆயிரும். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் திம்னாத்துக்கு போனான். அங்கே ஒரு பெண்ணை கண்டான். நல்லா கவனிங்க. அப்பா அம்மா கெஞ்சறாங்க. பின்னாடியெல்லாம் வாசி பார்த்துங்க, எல்லாத்தையும் சொல்ல சமயம் இல்லை. கெஞ்சறாங்க, எப்பா எவ்வளவோ பிள்ளைங்க இருக்கு, எவ்வளவோ பிள்ளைங்க இருக்கு, எவ்வளோ பிள்ளைங்கள் இருக்கு, கொஞ்சம் என்ன செய்ய, ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படி. அவன் கீழ்ப்படியில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். 16:21. அவனை பிடித்து
அவன் கண்களை பிடுங்கி. போதும் போதும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. இங்க போய் பார்க்கறான். தயவுசெய்து நல்லா கவனிங்க. இன்னைக்கு கண்ணை பிரதிஷ்டை பண்ண போறோம், வாயை பிரதிஷ்டை பண்ண போறோம், நாவை பிரதிஷ்டை பண்ண போறோம், இருதயத்தை பிரதிஷ்டை பண்ண ஆரம்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு புது வருஷத்துக்கு போனா ஒருவேளை சிம்பிளான வேர்டு நாங்க கேட்காத பிரசங்கமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க இஷ்டம். ஆவியானவர் சொல்லும்போது நானே கேட்டேன், ஆண்டவரே எவ்வளவோ காரியம் இருக்கே, அதோட நம்மளை நிறுத்தும் போது பேசிக்கான காரியம் இருக்கே அப்படின்னு ஆண்டவர் பார்த்து நான் கேட்கிறேன். ஜெபத்துல கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இதிலேயே தேராதவங்க இன்னும் ஏராளமா இருக்கு. உங்களை சொல்லல, நீங்களாம் தங்கம். அல்லேலூயா. இதிலேயே தேராதவங்க, இதிலேயே பாஸ் பண்ணாதவங்க, இதிலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க, இதிலேயே இன்னும் தன் ஜீவியத்தை எனக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஏராளமா இருக்கிறாங்க. நான் சொல்றதை மட்டும் சொல்லு என்று என் கர்த்தர் சொன்னபடி நான் தைரியமா சொல்றேன். அவன் கண்ணு பெலிஸ்தியருக்கு மேல போச்சு. அவனுக்கு வந்த முதலாவது தண்டனை அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அல்லேலூயா. யோபு அழகாய் சொல்லுகிறார். 31:1 பாருங்களேன். 31:1 Glory to God. எப்படிப்பட்ட மனுஷன். 31:1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? இல்ல, யோபுனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், ஒரு கண்ணின் மேல் நான் எப்படிப்பா நினைப்பாய் இருப்பேன். அந்த மனுஷன் சொல்றான், நான் எதிலே தவறினேன்னு சொல்லுங்க. நான் உத்தமன் தான், நான் சன்மார்க்கன் தான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் தான், நான் எல்லா பொல்லாங்கை விட்டு விலகினவன் தான். நான் உங்க மேல மட்டும் என் கண்ணை வச்சிருக்கிறேன். 13:15 நான் நினைக்கிறேன். அதுல சொல்றாரு யோபு, இதை வச்சுக்கங்களேன். திரும்ப ஆண்டவர் என்னை அங்க போக சொல்றதுனால அங்க போறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் 13:15 கொன்று போட்டாலும் எஸ் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்படிப்பட்ட மனுஷன் என் ஜீவன் என் சுவாசம் என்னில் இருக்க மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டின அந்த மனுஷன் சொல்றாரு, நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள். அன்பு தேவ பிள்ளையே, இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தினுடைய முதலாவது நாள் வந்திருக்கிற உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற முதலாவது காரியம், உன் கண்கள் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்க. பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப உங்களை என்ன செய்யற, நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு காலத்துல வேதத்தோடு கூட வாழ்ந்தவங்க உண்மைத்தானே, ஒரு காலத்துல ஏராளமான புத்தகங்களை வாசித்தவங்க உண்மைத்தானே. நான்லாம் தாழ்மையோடு கூட சொல்லட்டுமா, என் வாழ்க்கையில ஜெபிக்காம வாங்கின ஒரே பொருள் டிவி தான். தேவ சமூகத்தில் சொல்கிறேன், என் மனைவியை கேட்டு பாருங்க, ஒரு பொருள் வாங்கணும்னா நாள் கணக்கா மணிக்கணக்கு டிவியில் நான் எதையுமே நான் பார்த்தது கிடையாது. ஆக்ஷன் கேம்ஸ் போடுறாங்க வந்து பாருங்க, நியூஸ் போடுறாங்க வந்து பாருங்கன்னு பக்கத்து வீட்டில் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களையும் என்னையும் சேர்த்துக்கிறேன் கூட. இன்னைக்கு எவ்வளோ நேரம் டிவியில் உட்காந்துருக்கிறோம், எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப்பில் உட்காந்துருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கிறோம், எவ்வளோ நேரம் ட்விட்டரில் உட்காந்துருக்கிறோம், எவ்வளோ நேரம் அந்த டேப்பில் உட்காந்துருக்கிறோம். உங்கள் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நீங்க இன்னைக்கு எதுல, அவர் ஒருவேளை ஒரு கண்ணின் மேல போயிட்டார், அது நமக்கு தேவையில்லை. ஆனா கண்கள் உடன்படிக்கை பண்ணினவங்க பரலோகத்துக்கு நேராக அழகாய் நம்ம தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 121:1 வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நான் என்ன செய்வேன், என் கண்களை குறித்து பேசினா எத்தனையோ நாட்கள் பேசலாம். நான் ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் எடுத்துக்கொள்றேன். இதுக்காக ஜெபிச்சுட்டு தான் நான் அடுத்த காரியத்துக்கு போவேன். அந்த கண்கள் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இன்னைக்கு ஒருவேளை செஞ்சுட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ப்ராக்டிக்கலா உங்க லைஃபை, உங்களுடைய வாழ்க்கையை எது மேலெல்லாம் உங்கள் கண்கள் போச்சு. இல்லை, சாலமோன் அழகாய் எழுதுகிறார், இல்லாத பொருட்கள் மீது உன் கண்களை பறக்க விடுவானேன். இல்லை, இல்லாத பொருட்கள், தேவையில்லாத காரியங்கள், உலகத்தில் தேவையில்லாத காரியங்கள் மீது உங்களுடைய கண்கள், என்னுடைய கண்கள் போய் ஒருவேளை அது இச்சையாக இருக்கலாம், அது பாவமாக இருக்கலாம், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம். அது மேலே உங்கள் கண்கள் இன்னைக்கு போய் இருக்குமானால் இந்த 24 முதலாவது நாம் செய்கிற தவறான காரியம், இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணி அதெல்லாம் தேவையில்லை என்று உங்களுக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உண்மைதான். எனக்கு அந்த வாட்ஸ்அப்பை ஏதோ சொல்லுவாங்க, அதில் மெசேஜ் கேட்க சில காரியங்களை மட்டும் தர வேற எதுவும் தெரியாது. தெரியாம இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேவையில்லை தான், பரவாயில்லை. அது யூடியூப்ல நல்ல கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பிரசங்கத்தையும் பாடலையும் போட்டு நான் என்னை சார்ஜ் பண்ணி கொள்ளுவேன். அதுவே சில சமயம் மனைவி சொல்வா, ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் அதில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவே தவறாய் போயிருமோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், உன் கண் என்னோட உடன்படிக்கை பண்ண கண்ணாய் இருக்கா? வெளிப்படுத்தல சொல்றாரு, உன்
உன் கண்ணுக்கு என்ன செய்ய, களிக்கம் போற்று, உன்னுடைய கண்ணை நீ என்ன செய்ய, பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை எல்லாம் மூடுங்க. தயவு செய்து யாரும் கண்களை நீங்க திறந்து பார்க்க கூடாது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது ஒவ்வொரு காரியமா சொல்லு, ஒவ்வொரு காரியமா ஜெபிக்கவையே. என்ன இடத்துல ஒப்புரவானவர்கள், என் இடத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறவர்கள், என் இடத்துல மனம் திரும்பவர்கள் திரும்ப கட்டப்படுவார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சொல்லுகிறபடினால இன்னைக்கு எல்லாரும் கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே என் கண்ணோடு கூட ஆண்டவரை உடன்படிக்கை பண்ணின, உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின, உம்முடைய வேதத்தோடு உடன்படிக்கை பண்ணின, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவரே, என்னுடைய கண் இன்னைக்கு வேறு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறதே, வேறு எதையோ பார்த்து கொண்டு இருக்கிறதே, நீர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீரே, என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் தாழ்மையோடு கூட மன்னிப்பு கேட்ட பிறகுதான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நானும் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, எங்க என் கண்ணனை வீணாய் பயன்படுத்தினேனோ, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் வீணாய் பார்த்தேனோ, எந்த காரியத்தில் என் மனம் அந்த இடத்துல போயிடுச்சோ என்னை மன்னியும் என்று சொல்லி தாழ்மையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை அடக்கி, என்னை ஒடுக்கி, என்னை கீழ்ப்படுத்தி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களெல்லாம் உம்மிடத்தில் மனம் திரும்பும் போது, உம்மிடத்தில் அறிக்கையிடும் போது 2 நாளாகமம் 7:14 படி, நெகேமியா 1 அதிகாரத்தில் நெகேமியா ஜெபத்தின்படி, தானியேல் 9 அதிகாரத்தில் தானியேல் ஜெபிக்கிறதின்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவீராக. இந்த நாளோடு கூட, இந்த நேரத்தோடு கூட, இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனோடு கூட ஆண்டவரே, என் கண்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் உமக்கு பிரியமில்லாத பார்க்க மாட்டேன். நான் பார்க்கும் போதெல்லாம் இந்த வசனம் என் கண்ணுக்கு முன்னாடி வரும் ஆண்டவரே. பெலிஸ்தியரிலே ஆண்டவரே, ஒரு பெண்ணை அவன் கண்டபடினாலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, அவன் கூடாக்கப்பட்டான் என்கிற அந்த காரியம் எங்கள் கண்களுக்கு முன்பாக வரும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் உணர்த்துகிற அந்த வசனத்தை சொல்லி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். என் கண்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணானது வெளிச்சமாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணானது இருளானால் என் சரீரம் முழுவதும் இருளாயிடும் என்று என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி என் கண்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணட்டும். உமக்கு இது பிரியமில்லை என்றால் அது மீது என் கண்கள் போகக்கூடாது என்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்களை திரும்ப கட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது தன்னுடைய கண்களினால் அவன் என்ன செஞ்சான்? செய்த தவறை முதலாவது தியானித்தோம். 2வது காரியத்தை நாம் தியானிக்க போறோம். 16 அதிகாரம் 9வது வசனம். 16 நியாயாதிபதிகள் மட்டும்தான் எடுக்கிறேன். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால், அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் 16 19 வாசிச்சு, சாரி 9 வாசிச்சிட்டீங்களோ, சாரி 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். போதும், நல்லா கவனிங்க. முதலாவது, எந்த பெலிஸ்தியரிடத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கப்படும்படிக்கு, ரட்சித்து கொள்ளும்படிக்கு பிரத்யேகமான அபிஷேகத்தை பெற்று பலத்தை பெற்று கொண்டானோ, அதுல முதலாவது காரியம் அவன் கண்களிலே இருந்த பிரதிஷ்டையை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். கண்கள் குருடாக்கப்பட்டது. தரிசனத்தை அவன் இழந்தான். அவன் சிம்சோன் இழந்தது வேற, நம்ம இழந்துடக்கூடாது என்பதற்காக சொல்றேன். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இழந்தான். கண்ணு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அல்லேலூயா. என்னாச்சு? சத்தமே இல்லை. அல்லேலூயா. அப்ப கண்ணு போச்சு, அவனுடைய வாழ்க்கையில தரிசனம் போயிருச்சு. நம்பர் 1. 2வது, அவனுடைய தலைமுடியானது சிரைக்கப்பட்டது. நசரேய விரதம் கொண்டவர்கள் தலைமுடியை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது என்பது நசரேய விரதம். என்னாகும் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதை எல்லாமே ஆல்ரெடி கர்த்தர் அவனுக்கும் அவனுடைய அப்பா அம்மாவுக்கும் சொல்லிதான் அவனை வளர்த்தார்கள். ஆனால் அவன் வார்த்தைக்கு என்ன செய்யல? யாருடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படியல. இங்கிருந்து போனான், தெளிலாடத்தில் போனான், அவன் குடித்தான்,
அவன் என்ன செஞ்சான், சிங்கத்தினுடைய பிரேதத்தை தொடக்கூடாது. அவங்க இது நசரே விரதம் என்பது தனி. இதை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் செய்ய தொடங்கினான். ஒவ்வொன்றாய் அவனை விட்டு போனது. ஒன்று கண்ணு போச்சு, ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் தலைமுடி என்பது பிரதிஷ்டையை குறிக்கும். நல்லா கவனிங்க, தலைமுடி என்பது ஒரு பிரதிஷ்டையை குறிக்கும். நீங்களும் நான் எத்தனை காரியத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். தம்பி சொல்லும்போது சொன்னாங்க தீர்மானங்கள் தீர்மானங்கள் எல்லாம். 24வது வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எத்தனை தீர்மானம் எடுத்தோம். இன்னைக்கு மறந்தே போச்சு. இல்லை, நிறைய பேருக்கு மறந்து போச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. ஆனால் வாக்குத்தத்தத்தை மட்டும் கேளுங்க, பத்திரமா பைபிளை வச்சு கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார். அது நிறைவேறுச்சா? தீர்மானத்தை ஒழுங்கா நீங்க நிறைவேற்றினீங்கன்னா வாக்குத்தத்தம் ஒழுங்கா நிறைவேறும். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். ரூத்து தெரியும் எல்லாருக்கும், உள்ள போகலை. நான் டக்குன்னு வாயில மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு பால் போயிட்டா நகோமி அவுட்டு, மக்லோன் கிளியோன் அவுட்டு, எல்லாமே போச்சு. ஏனென்றால் பெத்லகேமிலிருந்து அவங்க எங்கே போகிறாங்க? மோவாபு போகிறாங்க. பெத்லகேம் அப்பத்தின் வீடு, மோவாப் சபிக்கப்பட்ட இடம். போனாங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. ஆனால் இந்த நகோமி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் போய் வாசிச்சு பாருங்களேன். நல்லா அப்படியே தியானம் பண்ணி பார்க்கும்போது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் வந்தேன். நிறைவுள்ளவளாக அவள் போனான். போகும்போதே ஒன்றும் இல்லை, புருஷனும் 2 பசங்க மட்டும்தான் போனாங்க, 4 பேர். போகும்போது நிறைவுள்ளவளாய் போனேன், வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். போகும்போது ஒன்றும் இல்லை, வரும்போது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. போகும்போது 3 ஆம்பளைங்க கூட வந்தாங்க, வரும்போது ஒரே ஒரு அம்மாவும் ஒரு மருமகள் தான். அதில் 1:16 அவள் எடுத்த தீர்மானம் இருக்கு, எல்லாவற்றிலும் நான் உங்க கூட வருவேன், மரணம் மட்டும்தான் உன்னையும் என்னையும் என்ன செய்யணும், பிரிக்க கடவுது, இல்லாட்டி கர்த்தர் கேட்பான்னு சொல்லிட்டா. நல்லா கவனிங்களேன். அவ கதிர் பொறுக்க போன அந்த லேண்டுக்கே கர்த்தர் உரிமையாளராய் மாற்றினார். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே போயிட்டு திரும்ப இங்கே வந்துடுவான். பயந்துடாதீங்க. அப்போ எந்த இடத்துல கதிர் பொறுக்குனா, எங்க அடிமையா இருந்தா எத்தனை பேர் விரட்டினாங்களா அந்த இடத்துலயே கர்த்தர் அவளை எஜமானாய் மாற்றினார். அல்லேலூயா. எந்த மனுஷன் யார் ஏற்றுக்கொள்வான்னு தெரியாது. அதுக்கெல்லாம் என்ன பிரதர் ரீசனா? அன்றைக்கு அவள் எடுத்த தீர்மானம். நீங்களும் நானும் எத்தனை தீர்மானம் எடுத்திருக்கிறோம், என்னைக்காவது அதை நிறைவேற்றி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த கூட்டமெல்லாம் முடிச்சு கண்டிப்பாக நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்க. அல்லேலூயா. அப்படி தீர்மானம் எடுத்தா அதை 2025 நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். கிரயத்தை செலுத்தாத ஒருவனுக்கும் கர்த்தர் கிருபையை கொடுக்கவே மாட்டார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். எந்த அளவுக்கு நீங்கள் கிரயத்தை செலுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்துறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரீங்களோ, அதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை முதன்மையாக வைப்பார். நான் தாழ்மையோடு கூட இன்னும் ஆழமாக சொல்கிறேன், உங்களை மட்டுமில்ல 1000 தலைமுறை உங்களுக்கு செழிப்பாய் மாறும் என்று இயேசுவி நாமத்தினால சொல்கிறேன். காரணம் யாத்திராகமம் 20:5 சொல்கிறாரு, 1000 தலைமுறை மட்டும் நான் உனக்கு இரக்கம் செய்கிறேன். அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. நாளைக்கு என்ன ஆகும் கவலையே இல்லை. என்னிடத்தில் அன்பு வாசிக்கலாமா? 20:5 நினைக்கிறேன். நீ அவைகளை நமஸ்காரம், அதுக்கு முன்ன 20 அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த வருஷம் இப்படியே ஆயிடுச்சு பிரதர், அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ, என் ஜெபம் கேட்கப்படுமோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? கவலையே படாதீங்க. நான் தெளிவாய் சொல்றேன், திட்டமாய் சொல்றேன். யார் மாறினாலும் நான் பிரசங்கிக்கிற வார்த்தை மாறவே மாறாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உனக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கத்தை காண்பிப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உண்மையாக இருக்கீங்களா? அந்த ரூத்தை போல கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும். ஒரு பால் சாப்டரே இல்லை, ஒரு பால் சாப்டர் இருக்கா, அத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த அம்மாவை கொண்டாந்து மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருங்க. அல்லேலூயா. போவாஸ் ரூத் இடத்துல இவங்களை பெற்றான். அப்படியே தாவீதுடைய வம்சத்தில் இந்த அம்மா பேர் வருகிற வரைக்கும் கர்த்தர் அந்த அம்மாவை மறக்கலை. மோவாபிய ஸ்ரீ 10 தலைமுறைக்கு நீ என்ன செய்யக்கூடாது, தேவ சமூகத்தில் வரக்கூடாது என்று சொன்ன பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமானால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம் என்று இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். அது அப்படியே நடக்கும்போது என்ன மறந்துடாதீங்க. அல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க? நான் எல்லாட்டையும் ரொம்ப ஃப்ராங்காக பழகிறதுனால உபவாசம் பண்ணாங்கன்னா எதுக்கு உபவாசம் பண்ணுறாங்கன்னு கேட்டு கற்றுக்குவேன். ஏன்னா நான் செய்யாத காரியத்தை கற்றுக்கணும்னு ஆசை. ஒரு காரியத்தை சொல்லட்டோமா, யாரெல்லாம் வளர விரும்புகிறீங்களோ அவங்களாம் கற்றுக்கிட்டே இருப்பீங்க.
நான் இன்னைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்குவேன். நான் இந்த செல்ஃபோனில் பாதி கடுத்தது பிரியங்கா கிட்ட தான். ஏன்னா இதை செய்யணும் ஆசை ஒன்றுமே தெரியாது. ஆஃப் பண்ணதுக்கு ஆன் பண்ணதுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றெல்லாம் தெரிஞ்சிட்டேன். அது தெரிஞ்சதுனால வீட்லேயே உட்காந்துட்டு எவ்வளோ வேலை செய்கிறேன்னு தெரியுமா? கர்த்தர் நல்லவர். அப்போ கற்றுக்கொண்டே இருங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. கற்றுக்கொள்வது நிறுத்தப்படுமானால், இன்றைக்கி நிறைய பேர் பாருங்களேன், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கே எல்லாம் தெரியுமே. உங்களுக்கிட்ட நீங்கள் போய் ஏசப்பா கிட்ட என்னத்தை கற்றுக்குவீங்க? புரியுதா? நான் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே போய் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரை நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நவ் ஐ எம் வெரி எம்டி, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின் போது, ஓ எம்டியா வந்துட்டியா வா அப்படியே நிரப்புவார், சொல்லிக் கொடுப்பார். என்னென்ன காரியம்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தலாம் சொல்லிக் கொடுக்க இன்னொரு 100 வருஷம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜோம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. ஆனால் இதே மாதிரியே இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாது. அப்போ அவ்வளோ ஆசை எனக்கு, அவ்வளோ சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நான் பிஹெச்டி எல்லாம் வாங்கிட்டேன், எம்டிஹெச் எல்லாம் வாங்கிட்டேன், 15 வருஷம் நான் பைபிள் காலேஜெல்லாம் நடத்தினேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லை, அப்போ எதுக்கு எங்கிட்ட வந்த? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அப்போ நான் மறுபடியும் தாழ்மையோடு சொல்கிறேன், வளர விரும்புகிறவங்க கற்றுக்கொண்டே இருங்க, கற்றுக்கிட்டே இருங்க. என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ ஆண்டவருக்காக கற்றுக்கங்க. நீங்கள் வளருவீங்க, மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த அம்மா தீர்மானம் எடுத்தால் இந்த தீர்மானம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க, அதை விட்டுருங்க. இப்போ நீங்களும் நான் என்ன தீர்மானம் எடுத்தோம் இல்லை என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? அதை தான் சொல்ல வந்தேன். ஒவ்வொருத்தராக பார்த்து கேட்டேன். ஒரு பிரதரை பார்த்து கேட்டேன், வேறு ஒரு இடத்துல, எந்த இடம்னு எனக்கு மறந்து போச்சு, போர்ஷன்னு மறந்து போச்சு. நீங்கள் என்ன பிரதர் தீர்மானம் எடுத்தீங்க? அட போங்க பிரதர், 1ஆம் தேதி ஏர்லி மார்னிங் சர்ச்சை முடிச்சுட்டு போகிறாரு. சந்தோஷமான ஆராதனை. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வந்திருந்தாங்க, அவ்வளோ குதூகலம். நைட்டு 8 மணிலேருந்து காலைல 5 மணி பெண்டை கழட்டிட்டாங்க. இவ்வளவு சந்தோஷமாக போகும்போது இவர் என்னது இப்படி சொல்கிறாரு? சரி பாவம் ஏதோ கஷ்டமாக இருக்கும்போது தனியாக கூட்டிகிட்டு போய் விடலை அவரை. அவர் நினச்சாரு இவன் விட்டுருவான்ட்டு. இல்லை, நீங்கள் சொல்லியே ஆகணும். சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க பிரதர், திட்டுவீங்கன்னு தெரியுது இல்லை, பரவாயில்ல சொல்லு. இனிமேல் என் வாழ்க்கையில் தீர்மானமே எடுக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினேன். அடப்பாவி, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தீர்மானம் எடுத்து செய்ய முடியலாம். தீர்மானம் எடுப்பது நமக்கு ஆசை, ஆனால் தீர்மானத்தை செய்து முடிப்பது அவருடைய வில். பிலிப்பியர் 2:13 நான் நினைக்கிறேன். ஐ திங்க் பிலிப்பியர் 2:13 நினைக்கிறேன். விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கு. வாசிங்க பிலிப்பியர். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய். அழகான வார்த்தை, புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ரொம்ப நல்லது. ஆவிக்குரிய காரியத்தில் டிசைட் பண்ணிட்டு இந்த வசனம் 2:13 பிலிப்பியர், அது மேலே கையை வச்சு நான் தீர்மானம் எடுக்கிறேன், தீர்மானம் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. செய்வார்ன்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருமே சொல்லிட்டீங்க, நல்லது. நல்லா கவனிங்க. அப்போ 2வது, அவன் தலை முடியெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? மடியில் படுக்க வச்சு. எனக்கு ரொம்ப இதெல்லாம் தியானிக்கும் போது, நீங்கள் எப்படி தியானிக்கிறீங்களோ தெரியல, மாடு அசை போடுற மாதிரி போட்டால் இதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுப்பாரு இல்லை? இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா எங்களெல்லாம் எழுப்ப எங்கள் அம்மா எங்கள் மனைவிலாம் என்ன செய்வாங்கன்னா, ஃபேனை ஆஃப் பண்ணாங்கன்னா முடிச்சுக்குவோம். இல்லை லைட்டை போட்டோன்னே நாங்கள் முடிச்சுக்கோம். பிள்ளைங்களாம் ஏமா லைட்டை போட்டிங்க அப்படின்னு. ஏன்னா அந்த லைட்டு வெளிச்சமோ ஃபேன் நின்று போனால் வேர்த்தில் எழும்பிடுவோம். ஆனால் இவன் மடியில் படுக்க வச்சு முடியெல்லாம் சிறைக்கிறலாம் தூங்குனானா, அது எப்படிப்பட்ட தூக்கமோ எனக்கு தெரியலங்க. யோசனை பண்ணி இப்போ தூங்க ஒரு முடியை பிடிச்சி விழுத்தா எழுந்திரிச்சிக்குங்களா? எந்திரிச்சிக்க மாட்டிங்களா? அப்போ அந்த அளவுக்கு அவன் தூங்குறான்னா அவன் இழக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். முன்னாடியே ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறான்? இழக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய பிரதிஷ்டை போயிடுச்சு, அவனுடைய தீர்மானம் போயிடுச்சு, அவன் பண்ணின வாக்கு, ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ் எல்லாமே போயிடுச்சு. உங்களை பார்த்து ஆண்டவருக்கு என்ன பிரதிஷ்டை பண்ணீங்க? ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சா நான் அதை செய்வேன், அதை செய்தால் நான் இதை செய்வேன். இப்படிலாம் செஞ்சீங்களான்னு சொல்ல விரும்பலை, சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால தான் சொல்லலை. இதெல்லாம் செஞ்சீங்கல்ல, இன்றைக்கி அதை நிறைவேற்ற கர்த்தர் பலனும் கொடுத்தாருல்ல, சூழ்நிலையும் கொடுத்தாருல்ல. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் உள்ளத்தில் மட்டும் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அதை செய்து முடிக்க கர்த்தர் கண்டிப்பாக பலன் தருவார். பிலிப்பியர் 2:13 வசனத்துக்கு உயிர் இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு மனசு இல்லையே, மனசு இருந்தால் தானே மார்க்கம் வரும். உங்களுக்கு மனசு இல்லையே, பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், 1 வருஷம் முடிக்கணும்னு பிரயாசப்பட்டோம். அந்த அம்மா தூங்குவா, டபால்னு நான் எந்திரிச்சு வேதத்தை வாசிப்பேன். நான் தூங்கும்போது அந்த அம்மா எந்திரிச்சு வாசிப்பாங்க. எப்படியாவது வருஷம் முடியணும். அக்டோபர் 1ஆம் தேதி நானும் அந்த அம்மா 2ஆம் தேதி முடித்தாங்க. போட்டி, எப்படியாலும் முடிக்கணுமே. அப்போ ஒரே ஒரு முறை கூட பைபிள் வாசிக்கலையே. பைபிள் வாசிக்கலைன்னா எப்படி படிப்பீங்க?
படிக்கலைன்னா எப்படி தியானிப்பீங்க? தியானிக்கலைன்னா எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க? ஆராய்ச்சி பண்ணலைன்னா எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீங்க? பெங்களூரில் ஒரு 5 மெசேஜ், ஒசூரில் ஒரு 4 மெசேஜ், வார்த்தை நாள் வாழ்வு என்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கர்த்தருடைய சமூகத்தில் போன மாதம் நினைக்கிறேன், போன மாதம் இந்த மாதம் எடுக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையினால கர்த்தவங்களை வாழ வைப்பார். இப்போ பிரதிஷ்டை பண்ணுங்க. 2வது பாயிண்ட், அட்லீஸ்ட் ஒரே ஒரு முறை டோட்டலாக வாசிச்சிருவான் ஆண்டவரை. வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற, மனப்பாடம் பண்ணுறது வேற, தியானிக்கிறது வேற, ஆராய்ச்சி. இதில் 5 ஸ்டெப் இருக்கு. 5க்கும் 5 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் 25வது வருஷம் அதை எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை, எல்லாம் கண்ண முடிக்குங்க. நீங்க என்ன பிரதிஷ்டை பண்ணீங்க எனக்கு தெரியாது, நான் என்ன பிரதிஷ்டை பண்ண உங்களுக்கு தெரியாது. பிரதிஷ்டையை நிறைவேற்றிட்டீங்களா தெரியாது. ஆனா இன்னொரு 3 நாள் இருக்கு. ஞாபகப்படுத்துங்க, ஆண்டவரே நான் அதை செய்வேன்னு சொன்னேன், பரிசுத்தமாய் வாழ்வேன்னு சொன்னேன், பைபிள் படிப்பேன்னு சொன்னேன், ஒரு நாளுக்கு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுவேன்னு சொன்னேன், ஒரு நாள் கூட சண்டே மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு வருவேன்னு சொன்னேன், சர்ச்சுக்கு கரெக்டான டைமுக்கு வருவேன்னு சொன்னேன். இதெல்லாம் மீறிட்டேனேப்பா, இதெல்லாம் மீறிட்டேன்னு மனுஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணேன், இதெல்லாம் மீறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. செகண்ட் பாயிண்ட், எல்லாம் ஜோம் பண்ணுவீங்களா? 1/2 hour தான் இருக்குது, சீக்கிரமாக போகணும். எல்லாம் ஜோம் பண்ணுங்க. சீக்கிரம் ஜோம் பண்ணிங்கன்னா உங்களை சீக்கிரமாக விட்டுரும். ஆண்டவரை என்னை மன்னிங்க, ஆண்டவரை என்னை மன்னிங்க, ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணது உண்மைதான், நான் விரும்பினது உண்மைதான், நீங்கள் செய்யும்படி ஊக்கப்படுத்தினது உண்மைதான், ஊழியக்கார் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலம் என்னை பலப்படுத்தினது உண்மைதான். ஆனால் நான் எங்கேயோ தவறிட்டேன் ஆண்டவரை. யோபு சொன்னது போல, ஒருவேளை கண்களிலே நான் தவறி இருந்தா என் கண்ணை பிரதிஷ்டை பண்ற ஆண்டவரை, என் பிரதிஷ்டையில நான் தவறிட்டேன்னா இப்ப நான் பிரதிஷ்டை பண்றேன். கணவன் மனைவி அம்மா அப்பா உறவுகள் அன்பு செலுத்துறது ஏதாயிலும் காரியத்தில் நான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க. தசம்பாகம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, மிஷினரி ஊழியத்தை கொடுக்கறது, ஆலயத்தினுடைய சகல காரியத்திலும் நான் பண்ண பிரதிஷ்டை. நீங்க பண்ணது எனக்கு தெரியாது. தம்பி தங்கச்சி அம்மா அப்பா, தேவன் சொல்லுகிற காரியத்தை சொல்ற, இன்னைக்கு ரீடெடிகேட் பண்ணுங்க. கர்த்தர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்கு நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறபடினால ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை திரும்ப வணங்குங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரன் 85:6 சொல்றாரு. அதன்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் பண்ண பிரதிஷ்டையை நான் எப்படி ஆகலும் இந்த 2 நாளுக்குள்ள நான் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுகிற புதிய வருஷத்தில் வருவதற்குள்ள நான் சரியான ட்ராக்ல வந்துடுவேன். புது வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது எனக்கு ஜெபத்தில், அதை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். என் வாழ்க்கையில் என்னை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது எங்கள் மனைவியினுடைய அம்மா, அத்தை. அவங்க தான் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. சூழ்நிலை நிமித்தம் அவங்க போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நான் நிறைய காரியத்தை பார்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சொல்கிறதுனா எனக்கு டைம் ஆயிரும். ஒரு காரியம் ஜெபத்தில் இப்போ பண்ணுமோ ஞாபகம் வந்துச்சு. கிறிஸ்மஸ் நியூ இயர் ஏதாவது நாட்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். கவனிங்கள அவங்களுடைய வாழ்க்கை, அதனால் அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்றதை சொல்வதற்காக நான் சொல்கிறேன். நான் கற்றுக்கொண்ட காரியம் இது, பொய்யெல்லாம் இல்லை. வேணா என் மனைவிட்ட கேட்டு பார்க்கலாம். சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் எல்லுனா என்னையா நிற்கிற ஆள். அதனால தான் காலையில் 9:15 ஓடியான்ட்டேன் பாஸ்ட்டை பார்க்கணுமேனு. ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஈக்குவலாக அவங்களும் என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க, மருமகன் நான் எல்லாம் வந்திருக்கோமேனு வீட்டில் ஜேன்னு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. சீக்கிரமாக எந்திரிச்சு அது இதெல்லாம் செய்வாங்க. இப்போ இந்த சில ஃபுட்டு கறின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, அது அப்படியே வேந்துட்டுருக்கோம். அங்கேருந்து நாங்கள் நடந்தான் போவோம். நடந்து போக ஒரு 15 நிமிஷம் ஆகும்னா கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனை. நாங்களே 8:45 அல்லேலூயா சொல்லுங்க. 9 மணி ஆராதனை எத்தனை மணிக்கு போவோம்? 8:45. ஆனால் 8:30 மணிக்கு கூட இருக்கிற மருமகள் யாராவது மகன் யாராவது இருந்தா, இங்கே பாரு இன்னொரு 15 நிமிஷம் ஆகும், நானும் ஜோதிக்குமாரும் போகிறதுக்கு மருமகனும் போகிறதுக்கு லேட் ஆகும். 9 மணி ஆராதனைக்கு 8:45 சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஆஃப் பண்ணிட்டு வந்து செய்ய, இல்லாட்டி நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. கண்ணால் பார்த்தது, நான் ஜபத்தில் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன், எழுதி வச்சுட்டு சொல்ல பார்த்தேன். அப்படியே பண்ணுவாங்க, டபக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது. அதில் ஒரே ஒரு மருமகனை யாரும் அவங்கள மறக்க முடியாதனால 15 லட்சம் ரூபா தசம பாகம் தராரு. யூ கேனாட் இமேஜ். 100-150 பேர் வேலை செய்கிறாங்க. என்னால் சம்பளமே அவ்வளோ இல்லை, ஓகேவா?
அப்படியே அவங்கள கேட்டேன். எனக்குலாம் ரொம்ப ஆசீர்வாதம். அவங்க வீடு வாசலாம் போகும்போது அவங்களாம் இயேசு அறியாது கொடுப்பது வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, இங்கே இருக்கிறவங்கள பரம்பரை கிறிஸ்தவங்க இல்லை, அவங்களாம் போய் பார்த்துப்பேன், அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் ஆவிக்குரியவங்களோட ரொம்ப நானாக போய் ஒட்டிக்குவேன். அவங்ககிட்ட கேட்டேன், அங்கிள் இதெல்லாம் சும்மா அங்கிள், எவ்வளோ பேர் 150 பேர் வேலை செய்கிறாங்க, 200 பேர் எப்படி, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அது ஏன் தெரியுமா? ஒரு அம்மா பண்ண பிரதிஷ்டை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். இன்றைக்கி உங்களை பார்த்து நான் தாழ்மையோடு சொல்கிறேன், யார் கோச்சிக்கிட்டாலும் யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எப்பயுமே நான் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்பினது கிடையாது, விரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எடுத்த பிரதிஷ்டையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து சொல்கிறேன், புதிய வருஷத்தில் ஒருவேளை இப்படி இப்போ தானே பிரதர் ஒருத்தரை பற்றி சொன்னீங்க, அவங்கள போலவே இனிமேல் இந்த பிரதிஷ்டை அந்த தீர்மானம் எதுவுமே எடுக்க மாட்டேன்லாம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. இப்போ தானே அது வேறு போட்டு விட்டீங்க, நமக்கு எதுக்கு பிரதிஷ்டை பண்ணுவானே, இவர் வேறு பிரசங்கம் பண்ணுவானே, ஆவியானவர் பேசுவானே, இருதயத்தில் குத்துவானே, எதுக்கு வம்பு? வந்தம்மா போனோமா உட்காந்தம்மா எந்திரிச்சோமா, அவர் வந்து கூட்டிகிட்டு போனா மேலே போவோம்மா. இன்றைக்கி நிறைய பேர் கேளுங்களேன் கிறிஸ்தவங்களை, எனக்கு ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? என்னை பற்றி யார் என்ன கஷ்டம் என்ன வேதனை என்ன பாடுகள் சரீரத்தில் இருந்தாலும் கூட ஒரு நாளும் நான் வந்து எனக்கு முடியல தெரியல அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபையில் நீங்கள் நல்லா இருப்பீங்களே. அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாயிலேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீங்க புதிய வருஷத்தில். ஆமேன். என்ன பேசணுமோ நீங்களே பேசிக்கிங்க. நம்பர் 3, glory to God. அதே 16:19 இன்னொரு வார்த்தை இருக்கு. அதே 16:19 அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட், அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. முன்னாடி கண்ணு போயிடுச்சா, ரெண்டாவது பிரதிஷ்டை முடியில இருந்து அவனுக்கு போயிருச்சா, மூணாவது அவன் தேவ பலத்தை இழந்தான். மூணாவது பாயிண்ட், அவன் தேவனுடைய பலத்தை என்ன செஞ்சிட்டான்? இழந்தான். எதுலெல்லாம் தேவ பலன் உங்களுக்கு நல்லா தெரியும். துதியில் தேவ பலன் இருக்கு. நம்ம துதிக்க தேவ பலன் வரும். அது அடுத்தது நம்ம ஜெபிக்க தேவ பலன் வரும். இதெல்லாம் வசனம் இருக்கு. காத்திருக்க தேவ பலன், பரிசுத்தாவி, இப்படி தேவ பலனை பெற்றுக்கொள்ள ஏராளமான காரியம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பெற்றுக்கொண்டவங்க தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? தேவனுடைய பலத்தை வந்து என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். நீங்களும் நானும் ஜெபம் குறைஞ்சி போச்சா? எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, மணிக்கணக்காக நேரம் இருக்குது, ட்ரெஸ் பண்ண மணிக்கணக்கான நேரம் இருக்குது. கோச்சிக்காதீங்க. பெங்களூரில் இருக்கிறவங்கள போன ஒரு சபையில் சொன்னேன், எல்லாரும் சிரித்தாங்க. சிரிக்கிறதுக்காக சொல்லலை, அவங்க ட்ரெஸ் பண்ணுற நேரம் ஜோம் பண்ணியிருந்தாலே அவங்க பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அந்த நான் ஃப்ராங்காக சொன்னேன், சிரிச்சாங்க. பெரிய சபை தான், எல்லா பிள்ளைங்களும் லிப்ஸ்டிக் அதுவும் இதுவும் போட்டுன்னு வந்துச்சு. நமக்கு என்ன, எது போட்டால் எனக்கு என்ன, நான் விட்டு வெளுத்துட்டேன். சொன்னாங்க போகும்போது, ரொம்ப பயமாக இருக்குது பிரதர். நீங்கள் பயப்படணும்னு சொல்லலை, அந்த நேரத்தை நீங்கள் ஜெபத்தில் செலவழிச்சிருந்தா உங்கள் பலன் குறைஞ்சிருக்குமா? உங்கள் வாயில் துதியே இல்லையே. ஒரு காலத்தில் சோத்திரம்னு எங்களை அறியாமையே, நான் தாழ்மையாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், எங்களை அறியாமையே ஒரு 100-1000 சொல்லிடுவோம். இன்றைக்கி வாயில் ஸ்தோத்திரமே வருது. மற்றவங்கள பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கே இன்னைக்கு பலன் வரலையே. அப்போ பலன் போயிடுச்சு. துதியில் இருந்த பலன் போயிடுச்சு, ஜெபத்துக்கு இருந்த பலன் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, காட்டி தந்தா கஷ்டம். அல்லேலூயா. மூணாவது காத்திருக்குதல். எந்த அளவுக்கு காத்திருக்குங்க? ஏசாயா சொல்கிறாரு இல்லை, 40 கடைசியில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சேர்ந்து. அப்போ 3 காரியத்தை சொன்னேன். ஜெபத்தில் பலன், துதியில் பலன், காத்திருப்பதில் பலன். துதியில் பலன் சங்கீதம் 84:4, ஜபத்தில் பலன் சங்கீதம் 138:3, காத்திருப்பதில் பலன் ஏசாயா 40:31. ஸோ இதுலெல்லாம் பலன் இருக்கு. இது 3மே இழந்துட்டோமே. இப்போ ஜெபிக்க போகிறோம். என்ன பாருங்கள் எல்லாரும் தயவுசெய்து. அப்போ இதெல்லாம் இழந்துட்டோமே. கேட்டால் ஜெபிக்க நேரம் இல்லை பிரதர், வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை பிரதர். உண்மையாலுமே நேரம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு அது தெரியும். பாவம், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய காரியங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும்போது ஜெபத்துக்கு நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பலன் போயிருச்சு. துதிக்க எப்போ வேணால் துதிக்கலாமே.
நான் எழும்புனேன்னா பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தா கூட டூ வீலரில் போகும்போது கண்ணை திறந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணேன். பஸ்ஸில் போனால் கண்ணை மூடிட்டு இப்படி வாயில் இப்படி கையை வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் எனக்கு ஜெபிக்க சொன்னாங்களோ எல்லாருடைய பேரை சொல்லி அவங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பஸ்ஸை விட்டு தைரியமாக இறங்கிடுவேன். அல்லேலூயா. அதனால் உங்கள்கிட்ட நான் தைரியமாக சொல்கிறேன். கிறிஸ்டோஃபருக்கு ஜெபிச்சாங்க, ஷேரனுக்கு ஜெபிச்சா, யாருக்கெல்லாம் ஜெபிச்சா, எல்லாருக்கும் ஜெபிச்சேன். எப்படி ஜெபிச்சா, எப்படி வேணாலும் ஜெபிப்பேன், எப்போ வேணாலும் ஜெபிச்சா. நான் தைரியமாக வந்து சொல்லுவேன், உங்களுக்காக நான் விசாரிப்பேன். நான் ஜெபிச்சேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஜெபிச்சா தானே விசாரிப்பீங்க. நீங்கள் ஜெபிக்க மெர்லினுக்கு கிடைச்சிருச்சு சோத்திரம் மலையில் ஜாயின் பண்ணிட்டியாப்பா அப்போ சோத்திரம் நான் ஜெபிச்சா நான் கேட்குறேன். உடனே அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யலையே, அப்போ தேவ சமூகத்தில் போய் எப்படி நிற்பீங்க? போய் தானே. ஈவினிங் நிறுத்துறேன் அந்த காரியத்தை, நம்ம குறித்து ஈவினிங் நிறுத்துறேன். இப்போது சிம்சோனை மட்டும் நிறுத்தினேன். கண்ணு போயிடுச்சா? அல்லேலூயா. சிம்சோனுக்கு நமக்கு இல்லை. நம்பர் 2 பெர்தெஸ்டா போயிடுச்சா? நம்பர் 3 தேவ பலன் போயிடுச்சு. வந்து அழுகிறான், ஐயோ போச்சு, ஐயோ எல்லாம் போயிடுச்சு. போனது தான். ஆனால் கடைசியாக வேறு வசனம் இருக்குது, அது அப்புறமா பார்ப்போம். 3 போயிடுச்சு. நம்பர் 4 வாசிக்கலாம், 16-20. Glory to God. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். நம்பர் 4 கர்த்தர் அவனை விட்டு விலகினார். நல்லா கவனிங்க. நம்பர் 1 நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். யோபு சொல்கிறார். யோபு குறித்து போகல, அந்த வசனத்தை எடுத்து சிம்சோனே கர்த்தர் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறார். கண்ணில் இருந்த பிரதேஷ்ட போயிடுச்சு, அவனுடைய தரிசனத்தை இழந்து விட்டான். 2வது தலைமுடி சிறை இது எடுக்கப்பட்டது, அவன் பிரதிஷ்டை இழந்து விட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? தேவ பலனை இல்லை, சரீரத்தின் பலன் போனவுடனே தேவ பலன் போயிடுச்சு. 4வது தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான், கர்த்தரை விலகிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு தேவ மனுஷி தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து வாழ்வதை விட மறித்து போனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது வார்த்தை, மன்னித்து கொள்ளுங்கள். என் மனசில் வந்ததை சொல்கிறேன். ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன், நான் ஜெபிச்சா தேவ பிரசன்னம் வரலன்னு வாயை திறந்து சொல்லிட்டிங்கன்னா அவன் வாழ்வதை விட அவன் சாவது மேல் என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் தோணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பப்போ போய் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது போல் நம்ம என்ன செய்யணும்? தேவ பிரசன்னத்தை இழந்துடவே கூடாது. தேவ பிரசன்னத்தினால் சங்கீதம் 97:5 வாசியுங்கள். சங்கீதம் 97:5 நிறைய வசனம் இருக்குது, ஒன்று மட்டும் காட்டித்தரேன். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. தேவ பிரசன்னத்தினால என்னெல்லாம் உருகுச்சான்? பர்வதங்கள். தேவ பிரசன்னத்துல பர்வதம் உருகுச்சுன்னா உங்க பிரச்சனை உருகுமா உருகாதா? சத்தமா அலையிலையா சொல்லுங்க. இன்னைக்கு தேவ பிரசன்னத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றா ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் என்னை நடத்த சொன்ன விதம், தேவ பிரசன்னத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே சோத்திரம் பண்ண உடனே தேவனுடைய அபிஷேகமும் பிரசன்னம் உங்களை நிறைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பிரதரை வாரம் மாதத்துக்கு ஒரு முறை எப்படியும் பார்த்துருவேன், விஷ் பண்ணிடுவேன், என்ன ஏதுன்னு கேட்டுருவேன். அப்படியே பழகிட்டோம். ஒரு வருஷம் கழித்து வந்தேன்னா இன்னைக்கு பேசுகிற மாதிரி எனக்கு பேச முடியுமா பிரதர்? கொஞ்சம் எப்படி இருக்கீங்க, என்ன கொஞ்சம் ஹெசிடேட்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அந்த வார்த்தை வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப வந்துடும். அப்போது நீங்கள் தேவ பிரசன்னத்தில் போய் எவ்வளோ நாளாச்சு, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேலே வந்து எவ்வளோ நாளாச்சு, ஜெபிச்சு எவ்வளோ நாளாச்சு, உபவாசம் பண்ணி எவ்வளோ நாளாச்சு, தேவ சபைக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு, யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு நாள் கூட நான் சர்ச்சுக்கு கட்டடிக்கலை, எங்கேயோ போகிற இடங்களில் கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நல்லது, நான் நல்ல இடத்தையும் பதிவு பண்ணுவேன். இப்பயும் சொல்கிறேன், 10 வயசில் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்தேன். இன்றைக்கி 66 வயசு. 56 வருஷத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி, ஒரு ட்ராவலில் மாட்டி பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகி, அதை தவிர ஒரு 5 வாரத்தை தவிர ஒரு வாரத்தில் ஒரு சண்டே மினிமம் 5 ஆராதனை, 66 வருஷம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் என்னை காத்துக்கொண்ட கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. அப்போ நான் கரையத்தை செலுத்தினேன் இல்லை, கிருபை பெற்று. அப்போ கூட ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஸ்டேஜை பிடிச்சிட்டு கால் ஃப்ராக்சர், 2 ஃப்ராக்சர், அந்த கால் அப்படியே இப்படி வச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன்.
அப்போ இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னென்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ நான் சொல்கிற தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். 25வது வருஷம் ஒரு வாரம் கூட இல்லை, ஊருக்கு போனால் கூட நீங்கள் மகன் மருமகள் எங்கள் வீட்டு எங்கே போனாலும் அட்டன் பண்ணுவீங்கன்னு தெரியும். மிஸ் பண்ணவே ஒரே ஒரு சண்டே கூட மிஸ் பண்ண மாட்டேன். அதே போல் 10 நிமிஷம் நான் முன்னாடி வருவேன். அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் நான் முன்னாடி வருவேன். நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை மேன்மையாக வைக்கலைன்னா நான் வருவேன். என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. அல்லேலூயா. அது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் மட்டும் கிடையாது, தேவ வைராக்கியம். அல்லேலூயா. ஒருத்தர் கேட்குறேன், ஓடுறாரு லைலாண்டில் வேலை செய்கிறவங்களாம், ஏன் பிறகு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? ஆக்சிடென்ட் நீங்கள் வேறு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு அந்த கையை வச்சு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு ஆஃப் டே பே கட் பண்ணிட்டு வாங்கலாம். ஆஃப் டே பே கட் பண்ணுவாங்கன்னு உங்கள் வயிற்றுக்காக ஓடுறீங்களே, உங்கள் ஆத்மாவுக்காக ஏன் பிரதர் சிஸ்டர் சீக்கிரம் வர முடியாது? யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேலே அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் இழந்துட்டேன். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நீங்கள் தவறு செஞ்சிருந்தா, தவறு செய்யலைன்னா என்ன செய்யுங்க? ஆசீர்வாதமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன்ப்பா. நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இந்த தேவ பிரசன்னத்தை என்னால் பழையது போல் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறைவுண்டு என்று சபையை பார்த்து சொல்கிறீங்களே, அந்த ஆதி அன்பு போயிருச்சே, அந்த பங்க்சுவாலிட்டி போயிருச்சே, அந்த டிசிப்ளின் போயிடுச்சே, அந்த சின்சியாரிட்டி போயிடுச்சே, அந்த பர்ஃபெக்ஷன் போயிடுச்சே. ஏதோ சர்ச்சுக்கு வரணும்னு வரனே, ஏதோ சர்ச்சுக்கு போகணும்னு போகிறேனே, இந்த நிலைமை இன்னைக்கு மாறட்டும் கர்த்தாவே. இந்த 3 நாளில் மாறிட்டேன் கர்த்தாவே. புதிய வருஷம் மாறும்போது, புதிய வருஷத்தை நான் ஃபேஸ் பண்ணும்போது, ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய் உங்ககிட்ட வந்து கம்பீரத்தோடு கூட தைரியத்தோடு கூட உங்க பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க என்று உம்மை தேடி வந்து உங்க கையை பிடிச்சு குலுக்கக்கூடிய, உங்க காலை பிடிச்சு கட்டி அந்த குழந்தையை போல உங்க சமூகத்தில் வருவதற்கு என்னை உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. நான் எதிலே தவறினேனோ அதை தெரியப்படுத்துங்கள். கண்கள், 2வது பிரதிஷ்டை, 3வது தேவ பலன், 4வது தேவனுடைய பிரசன்னம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சீக்கிரம் வந்து பாஸ்டரை பார்த்து பாஸ்டரை அனுப்பிட்டு இங்கே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணும்படிக்கு நான் உட்காந்தேன். கண்ணு திறந்தே இருக்குது, ஆனால் நிறைய கிராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதில் ஏர் கிராக்ஸ்னு நிறைய கிராக் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வீட்டிலையா, அது குடும்பத்திலையா, அது தேசத்தில், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கண்ணுக்கு அப்படியே வந்த உடனே நான் யோசனை பண்ணி பார்த்து, ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டை, இந்த சுத்திகரிப்பு கூடத்தில் வந்திருக்கிறேன், இந்த மாதிரி கிராக் வருது, அது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் மனசில் யோசித்து பார்க்கும்போது அநேகருடைய காரியம் இந்த வசனத்தை கூட எடுத்து வச்சேன். க்ளோரி டு காட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7-8 அந்த வசனத்தை உடனே எடுத்து நான் எழுதி வச்சேன். அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், மறந்துட்டேன். ஆனால் இப்போ ஆண்டவர் என்னை ஞாபகப்படுத்துகிறார். மத்தேயு, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. 8வது வசனம் நல்லா கவனிங்க. கர்த்தர் உடனே அந்த இது வந்த உடனே வசனத்தை கேட்பேன். சும்மாலாம் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை. ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் பிரசங்கிப்பேன். அந்த கிராக்ஸ் வந்துச்சு. யார் யார் வீட்டில் என்ன எனக்கு தெரியாதுங்க. நான் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நீங்களாம் தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. நல்லா படித்தா நீ பாஸ், டாக்டர் கிடைக்கும். இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவையா? கண்ணை மூணா இருட்டாக இருக்குது. ஏன்னா கேட்பாங்க, என்ன பிரதர் அவர் வந்தார் கண்ணை மூணா நிறைய தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. உன் கையில் இருக்கிற வேதமே தீர்க்க தரிசனம் தான். இந்த மாதிரி மனுஷனை கெடுக்காத, எங்களை கெடுக்கிறதே நீங்கள் தான். பயமாக இருக்கா? உண்மை தானே சிஸ்டர்? ஆனால் அவர் வந்தார், அவர் தீர்க்க தரிசனம் கண்ணை மூணாரு என்னெல்லாம் சொன்னார். என்னால் சொல்ல முடியும், சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ கேட்டாங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு. ஆமாம் சிஸ்டர், கண்ணை மூண கர்த்தர் என்ன பிரதர் சொன்னார், இருட்டாக இருக்குதுன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அப்படிலாம் போய் கேட்காதீங்க. என்ன கர்த்தர் உங்களை குறித்து உங்ககிட்ட பேசாமல் எங்ககிட்ட பேச மாட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களா? உங்களை குறித்து, மெர்லினை குறித்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுவார். அந்த பிள்ளை ஏதாவது சேட்டை பண்ணிச்சுன்னா என்கிட்ட பேசுவார். நான் தனியாக போய் எதுவும் பண்ணலை, பண்ணிச்சுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிச்சுன்னாதீங்க அப்படி நான் பேசுவேனே தவிர மற்றவங்கள்ட்ட சரி இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா சிஸ்டர்? அவமானப்படுத்துவீங்களா பிரதர்? தப்பே செஞ்சிட்டான்,
பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து தவறு சொல்ல மாட்டீங்களா? உயிரை கொடுத்த ஆண்டவர் நம்மளை பேரை கெடுப்பாரா? உங்க பேரை நீங்க கெடுக்கிற மாதிரி யாரும் உங்க பேரை கெடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க வாயில பண்றாங்கப்பா, இருதயம் தூரமா இருக்குன்னு. யாருன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. அல்லேலூயா. போகட்டும், கர்த்தர் சொன்னதை ஞாபகப்படுத்தினார் சொல்லிட்டேன். நம்பர் 5, அதே 16:21. சீக்கிரம் முடிச்சிருவேன். 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். போதும், 2 காரியம் இருக்கு. ஒன்று விலங்கு போட்டார்கள், 2வது மாவரைத்தான். சீக்கிரமா சொல்லிடுற, 5 நிமிஷம் இருக்கு, சரியான நேரத்தில் முடிச்சிருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது யாரும் வாட்சை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்படாம உட்காந்துருங்க. அல்லேலூயா. 2 காரியத்தை வேகமா சொல்றேன். விலங்கு போட்டார்கள். விலங்குன்னா என்ன அர்த்தம்? விடுதலை இல்லை. புரியுது அவங்களுக்கு? இப்போ விலங்கு போட்டாங்க. அப்போ முதலாவது கண்ணு போச்சு, தரிசனம் போயிடுச்சு. 2வது என்ன போச்சு? தலைமுடி போச்சு, பிரதிஷ்டை போயிடுச்சு. 2வது சரீர பலன் போயிடுச்சு, தேவ பலன் போயிடுச்சு. 4வது கர்த்தர் விலகினார், தேவ பிரசன்னம் போயிடுச்சு. 5வது விலங்கு போடப்பட்டான். விலங்குன்னா என்னன்னா யார்கிட்டயும் அடிமை. புரியுது அவங்களுக்கு? நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்கன்னா என்னுடைய ஃப்ரீனஸ், என்னுடைய சுயாதீனம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாங்களோ, அக்கிரமம் செய்கிறாங்களோ, மீறுதல் செய்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் விலங்கு போடப்படும். அந்த விலங்கினால நம்முடைய என்னது விடுதலையை நீங்களும் நான் என்ன செஞ்சிடுவோம்? இழந்துருவோம். ஒருவேளை இது 3 சேர்த்து ஜோம் பண்ணிடுவோம் டைம் ஆகிறதுனால. ஒருவேளை எதையெல்லாம் இழந்துட்டீங்களோ எனக்கு தெரியாது, திரும்ப சொல்கிறேன். இல்லை, அடிமைத்தனத்தில் பாவம் என்பது கட்டு என்று சாலமோன் ஞானி நீதிமொழிகள் சொன்னார். இதையெல்லாம் இழந்தது போல ஒரு ஃபீலிங் இருந்து, ஆண்டவரே நான் விடுதலையை இழந்துட்டேனே, என்னுடைய சுயாதீனத்தை இழந்துட்டேனே, என்னுடைய காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை இழந்தது போல எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி தெரியுமா ஃபீல் ஆகும்? என்ன கவனிங்க சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும். புரியுதா? நீ யாரெல்லாம் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும். ஆனால் தேவ சித்தத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா புயல் வரும், காத்தடிக்கும், எரிகோ வரும், யோர்தான் வரும், செங்கடல் வரும், எது வந்தாலும் உங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்துருவார். விளங்கிட்டீங்களா? இதான் தேவ சித்தத்துக்கும் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகிற காரியம். நான் போகிறேன், புயல் அடிக்குது, இந்த தேவ சித்தம் இல்லையோன்னு சில பயந்து நின்றுறாதீங்க. 25ல் நீங்கள் போகிற இதில் தேவ சித்தம் இருந்துச்சுன்னா அது என்ன தடையாக இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று மீகா 2:13, ஏசாயா 45:2-3 வாசிக்கிறோம். அந்த தேவன் உங்ககிட்ட போவார். தயவு செய்து விடுதலையை, அந்த பீஸ் ஆஃப் மைண்டை இழந்துடாதீங்க. மாவரைத்து கொண்டிருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே வசனத்துல அவன் மாவரைச்சிட்டு இருந்தானா ஊழியத்தை இழந்துட்டான்னு அர்த்தம். நான் கடைசியா இழந்ததெல்லாம் மட்டும் சொல்றேன். ஊழியத்தை கூட அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். எதுக்காக அழைக்கப்பட்டான்? எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டான்? எதுக்காக தேவ பலனை கொடுத்தாரு? புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விடுதலை இழந்துட்டான், 2வது ஊழியத்தை இழந்துட்டான். ஆமாம் பிரதர், உங்களுக்கெல்லாம் இதான் வேலை, எங்களுக்கெல்லாம் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. நல்லா கவனிங்க. உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல வாசிக்கும் போது அவர்கள் ராஜாக்களாய் லேவியர்களாய் அவருடைய ரத்தத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று 6 வாசிக்கிறோம். அப்படின்னா எல்லா ஊழியும் ஒவ்வொருத்தருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது உண்மைத்தான். ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒருத்தருக்காக சொல்லியிருக்கீங்களா? ஒரே ஒருத்தருக்காது. இந்த வருஷம் முடிய போகுது. ஏராளமான ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. சுவிசேஷ ஊழியத்தில் ஆரம்பித்தோம், டான் பிரீச்சல் ஆரம்பித்தோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு. இன்னொன்று இயேசுவின் நாமத்தினால சொல்லட்டோமா, அடுத்த வருஷம் மாதத்துக்கு 1 முறையை தவிர உங்களை பார்ப்பதே அரிது. அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் சகோதரங்க ஊழியம் செய்கிறான் என்று எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பொங்கல் ஹாலிடேஸில் ராம்நாட்டில் ஒரு 3 நாள் போகிறேன். எனக்கு ஒரு என் பெரிய மகன் ஜெபிச்சான். அந்த ஜெபத்தை அப்படியே நான் பற்றி கொண்டேன். அது அப்படியே எப்போ பிரதர் நடந்துச்சு? நவம்பர்லேயே அவன் ஜெபிச்சுட்டு போனவுடனே நடந்துருச்சு. மூச்சு விடக்கூட நேரம் இல்லை. அல்லேலூயா. அதே போல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனப்பட கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற வரையிலும் அப்படி ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாய் விவேகமாய் செஞ்சுட்டு அவரை போய் தரிசிப்பேன். வாட் அபவுட் யூ? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. எப்படி வேணா ஊழியம் செய்யலாம்.
மனசு இருந்தா ஒருத்தரை பார்த்து சாட்சி ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு போய் 10 பேருக்கு கால் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கே ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் நடக்குது வாங்க, அது கூட சொல்ல மாட்டோமே. யோசிச்சு பாருங்க, உங்கள் ஊழியத்தை இழந்துட்டீங்க. கர்த்தர் சொல் ஏதோ ஒன்று ஊழியம் உங்களுக்கு கொடுக்க கிருபை இழந்துட்டீங்க. கிருபையை பயன்படுத்த அது வரலாம். இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இறைக்க அது வருமே. கற்றுக் கொடுக்கப்படுவீர்களே, அப்படியே வளருவதற்கு. இன்னைக்கு பாருங்க, அவன் விடுதலையும் இழந்துட்டான், அவன் என்ன செஞ்சான், ஊழியத்தை இழந்துட்டான். நீங்கள் இழக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஜெபிக்கலாம், கொடுக்கலாம். இல்லை, நான் இது ரெண்டுத்தையும் சின்ன வயசுலேயே செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பிரசங்கெல்லாம் பண்ண தெரியாது. எல்லாத்தையும் எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருவேன். எல்லாருக்கும் ஜெபிச்சிருவேன், ஒருத்தரை விடாமல் ஜெபிச்சிருவேன். பார்த்தாரு, இது ரெண்டுத்தில் உண்மையாக இருந்தான், கொண்டு போய் நிறுத்துறா ஸ்டேஜில்னாரு. இன்னைக்கு கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார் உங்களுக்கு பிரயோஜனமாய். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஏதாயிரம் ஒரு மெத்தட்ல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் என்ன ஊழியத்தை செய்யணும் நீங்க கேட்டீங்கன்னா, உயிருள்ள தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவார். எனக்கு சொல்லி கொடுத்தா இதை செய்யணும். அல்லேலூயா. டிஎல் மூடி ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, இன்னும் ஒரே பாயிண்ட் தான் இருக்கு, நல்லா கவனிச்சு முடிச்சிருவேன். டிஎல் மூடி எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சாலும் பர்சனல் சோல் வின்னிங், ஒவ்வொரு நாளில் ஒரு ஆத்மாவுக்காக நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று ப்ராமிஸ் பண்ணினார், பிரதிஷ்டை பண்ணினார். பெரிய பெரிய குரூசர், உலகத்தில் அசைச்ச மனுஷர்கள். ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு லாட்ஜில் வந்து தூங்குறார். நடந்த சம்பவம், கதையெல்லாம் எப்பயுமே ஆட்டு சொல்ல மாட்டேன். வந்து படுக்கிறார், மணி 12 மணி ஆயிடுச்சு. ஆண்டவர் தட்டி எழுப்புறாராம். இன்னைக்கு ஒரு ஆள் 12 மணி ஆக போகுது, முதல் நாள். இன்னைக்கு ஒருத்தருக்காவது பர்சனலாக சுவிசேஷன் சொன்னியா, ஆண்டவரே நொந்து நூடுலாகி காலையிலேருந்து உங்கள் ஊழியத்தை தானே செஞ்சுட்டு வரேன், லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வர, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எடுத்த பிரதிஷ்டையில் ஒரு பர்சனலாக ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷன் இல்லை. கமான், வெளியே போ, சொன்ன பிரதிஷ்டையை காப்பாற்று, அப்போ தான் இன்னும் மேலே கிருபை வைப்பேன்னு. பார்த்தாரு, லாட்ஜில் வெளியே மழை பெய்யுது. வாட்ச்மேனை சொல்லி கதவை திறப்ப, எங்கே சார் போகிறீங்க, இருப்பா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். பயங்கரமான மழை பெய்யுது. இவர் கொடை எடுத்துட்டு அப்படியே போகிறாரு. 12 மணிக்கு யாரும் இருப்பாங்களா? யாருமே இல்லை. ஒரு குடிகாரன் அங்கேருந்து அப்படியே தள்ளாடிட்டு வந்தானா. நேராக போய் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு பார்த்தானா. சரி, யாரோ கொடையில் வராங்க, கொடையை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டு வழியாக அவன் வீட்டுக்கு போகிறாராம். போகிற வழியில் சுவிசேஷம் எல்லாம் சொன்னாராம். அவன் குடிகாரன் பாதி கேட்டுட்டு, நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாரா, திஸ் இஸ் மை பிஸ்னஸ். அல்லேலூயா. இவளை அப்படின்னு போனாராம். வீட்டுக்குள்ளே போனவுடனே அட்ரஸ் எல்லாம் சொல்லிவிட்டு, நான் தான் டிஎல் மூடி பக்கத்தில் லாட்ஜில் தங்கியிருக்கிறேன்ட்டு வந்துட்டாராம். பொழுது விடிச்சோடனே கதவு தட்டப்படுதான். 5ஆம் நம்பர் ரூமு. டிஎல் மூடி கதவை திறக்கிறாராம். நைட் சுவிசேஷன் சொன்ன அந்த குடிகாரன் நிற்கிறானா. என்னையான்னு கேட்டவுடனே, ஐயா பாதி குடியில் போன என்னவோ இயேசு அது இதுன்னு சொன்னீங்க, அவரை பற்றி மொத்தமாக சொல்லுன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டானா. ஒரே ஒரு ஆத்துமா. இந்த வருஷம் யோசனை பண்ணி பாருங்க, வெறும் கையா யாரும் ஏசப்பா கிட்ட வர முடியாது தெரியுமா? எல்லாருக்கும் கிருபையை கொடுத்துருக்கிறாரு, வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்கிறாரு, திறமைகளை கொடுத்துருக்கிறாரு. மூடி வச்சிங்கன்னா கொண்டு போய் அழுகையும் பற்கரிப்பு இடத்துல கொண்டு போய் போட்டுருவாரு. வேணா மத்திய 25ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. விடுதலை இழந்துட்டான், ஊழியத்தை இழந்துட்டான். கடைசியாய் 16:26 முடிச்சிட்டேன். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டவனோட, போதும் நல்லா கவனிங்க, தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற ஒரு பிள்ளையாண்டானோடு கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால ஆவியினுடைய நடத்துதலை ரெகக்னைஸ் பண்ணி கொள்ள முடியல. அல்லேலூயா. என்னாச்சு சத்தமே இல்லை? நான் தான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. வெரி குட். தரிசனம், கண்களை இழந்தான், தரிசனம் போயிருச்சு. தலைமுடியை இழந்தான், பிரதிஷ்டை போயிருச்சு. சரீர பலத்தை இழந்தான், தேவ பலத்தை இழந்துட்டான். கர்த்தர் விலகினால் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். விலங்கு போடப்பட்டான், விடுதலையை இழந்துட்டான். மாவரைத்து கொண்டிருந்தான், ஊழியத்தை இழந்துட்டான். கடைசியாய் நடத்துகிற ஒரு பிள்ளையாண்டான், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை அவன் இழந்து விட்டான். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இப்படி சொல்லுங்க, என்ன மாதிரியே சொல்லுங்க. நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு சாயந்தரம் தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்போ சிம்சோனை பற்றி எடுத்தேன்ல, இதே போல் நீங்களும் நானும் தவறி இருக்கலாம். உங்களை பார்த்து யாரையும் நீங்கள் தவறிட்டீங்கன்னு சொல்லி குற்றப்படுத்தலை. ஆவியான இதை ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துட்டு நான் அதை தான் எடுக்கலான்னு நினச்சேன். முதலாவது அவனை பற்றி சொல்லிவிடு, ரெண்டாவது இவங்களை பற்றி உன்னை பற்றி சொல்லுனாரு. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக வந்தீங்கன்னா இன்னொரு 15 நிமிஷம் குட்டி பாஸ்கிட்ட கேட்டு டைம் வாங்கிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ நல்லா கவனிங்க, ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். இதெல்லாம் அவன் இழந்துட்டான். அவன் இழந்ததை அறியாமல் இழந்துட்டான். நீங்களும் நான் அறிஞ்சு தானே இழந்தோம். கண்ணு, பிரதிஷ்டை, பலன், நம்முடைய வாழ்க்கை அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்லி ஜெபிக்க போகிறேன். நாங்கள் இழந்துட்டோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை திரும்ப 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 என்னை உயிர்ப்பிக்க மாட்டீர். இப்படி சொல்லுங்க, என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எல்லாம் கண்களை மூடுங்க. திரும்ப என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அகைன், திரும்ப. ஆல்ரெடி உயிர்ப்பிக்கப்பட்டவங்க தானே, ஆல்ரெடி உற்சாகப்படுத்தப்பட்டவங்க தானே, ஆல்ரெடி ஓடினவங்க தானே, ஆல்ரெடி பிரயாசப்பட்டவங்க தானே, ஆல்ரெடி கர்த்தருக்கென்று சாதித்தவங்க தானே. இன்னைக்கு மூளையில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கர்த்தர் எவ்வளோ துக்கப்படுறாரு தெரியுமா? இந்த தேசத்தை சந்திக்கணும்னா ஆயிரங்கள் இல்லை கோடிகள் எழும்பினாலும் முடியாது. உங்களையும் என்னையும் நம்பி வச்சிருக்காரு. தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, சகோதரனே, சகோதரியே, என்ன சொல்ல போற தெரியாதுன்னு சொல்லிடுவியோ? காயினை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எங்க உங்க தம்பி ஆபேல்? நான் அவனுக்கு என்ன காவலாளியா? அந்த காரியத்தை சொல்லிடுவியோ? உங்க பக்கத்து வீடு, உங்க வேலை செய்கிற இடம், உங்க வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, வேலை செய்கிற அம்மா குடும்பமாய் 2012 வேலைக்கு வந்தாங்க, குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க. என்னால் இயன்றதை நான் செஞ்சேன். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், உன்னால் இயன்றதை செய்வதற்கு நீ ஆயத்தமா? உன்னை பயன்படுத்த, உன்னை உற்சாகப்படுத்த, உன்னை ஊன்ற கட்ட, புதிய வருஷத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, உன் சரீர பிரகாரமான எல்லா தேவைகளையும் நான் சந்திக்க நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நீ நிரூபித்து உன் வாழ்க்கையில் காட்டுவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ ஆயத்தமாய் இருப்பாயானால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து எல்லாம் கண்ணை மூடி இருதயத்தில் கரத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரை, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரை, என்னை இந்த வார்த்தை தயவு செய்து சொல்லுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரை, திரும்ப என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே, திருமை என்னை கட்டும் ஆண்டவரே, திருமை என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. உமக்காக நான் ஓடுவேன், உமக்காக பிரயாசப்படுவேன், உமக்காக கரையத்தை செலுத்துவேன், உமக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டு உங்க முன்னாடி வந்து நிற்க என்னை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக, என்னை ஆயத்தப்படுத்துவீராக, என்னை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே ஏக்கத்தோடு வந்து நிற்கிறார். 2 கரங்களை நீட்டி இந்த நாளிலாவது நீ என்னிடத்தில் வருவாயானால் அது உனக்கு நலமாய் இருக்குமே. இப்பையும் உன் செவி திணறுகளாய் மாற்றி இந்த வார்த்தையை அள்ள தட்டுவாயானால் நியாய தீர்ப்பிலே என்ன சொல்லுவாய்? கர்த்தர் அங்கலாய்ப்போடு கூட வந்து நிற்கிறார். முதலாவது கூட்டம், தேவ சமூகத்தில் உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை சுத்திகரியுங்க, ஆவியானவருக்குள் நிரப்பப்படுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுங்க, ஆவியானவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க. எங்க எதை இழந்தீங்களோ அதை திரும்ப தருவதற்கு என் ஆண்டவர் இன்னைக்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடினால, நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினால, நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறபடினால ஆசையோடு கூட ஒரு வைராக்கியத்தோடு கூட வந்து இருக்கிறார். தாஷாதா லரியா லக்கபோரியா லராபா, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பையும் ஆண்டவரே. எங்கேயோ இழந்துட்டோம் ஆண்டவரே, எங்கேயோ தவறிட்டோம் ஆண்டவரே, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஆண்டவரே. அது வார்த்தையினாலோ, அது கண்களினாலோ, என் காதுகளினாலோ, என் ஆவியினாலோ, என் ஆத்துமாத்தினாலோ, என் சரீரத்தினாலோ, என் உணர்வினாலோ, என் உணர்ச்சியினாலோ எங்கேயோ நாங்கள் தவறி விழுந்துட்டோம். எங்களை உயிர்ப்பிப்பீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உங்க கூட பழகி சமாதானமாய் இருந்தா இதனால் நன்மை வரும் என்று யோபு சொல்லுகிறாரே. திரும்ப கட்டப்படுவீர்கள் என்று யோபு 21 சொன்னாரே. உங்க மேல கட்டப்பட்ட நல்ல மாளிகையாய் எழும்பி உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. தாழ்மையோடு உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் உங்க பிள்ளைகளை வச்சு எங்களை சரி பண்ணுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைகளை வச்சு எங்களை சரி பண்ணுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை எங்களை வாழ வைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்தி கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் புகழும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்றைக்கு மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் மகிமையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.